கவனிப்போம். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சொல்லுங்க, நான் பல்லாண்டு வாழ்வேன், நான் சுகத்தோடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன், பலத்தோடு இருப்பேன், என் ஆண் பிள்ளைகளை காண்பேன், தலைமுறைகளை காண்பேன், என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை என்னிலிருந்து விலக்கி என்னை சுகமாக்கி மலட்டுத்தனத்தை நீக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். தானியமானது ஏற்ற காலத்தில் அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல நானும் நல்ல முதிர் வயதில் இறைவனிடம் சேர்வேன். சரி, இதை தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்லுங்க, இருதயத்தின் ஆழத்திலிருந்து அதை விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை வருகிற நாட்களிலே உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, ஆபத்து வரும்பொழுது இந்த வார்த்தை அன்றைக்கு உங்களுக்கு பலன் தரும். நல்லா புரிஞ்சுச்சுக்கோங்க. இன்னைக்கு நட்டு வச்சது இன்னைக்கு பலன் தரல உங்களுக்கு. இன்னைக்கு 5 வருஷம் மட்டும் நட்டு வச்ச ஒரு தென்னமரம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன தருது? பலனை தருவது போல இன்றைக்கு நீங்கள் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்கு எப்போ பலன் தரும் அப்படின்னா, நீங்க என்னைக்கு பிரச்சனையில போய் சிக்கிக்கிட்டு இதனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அப்ப நீங்க வளருவீங்க. இப்ப வளரல, அப்ப வளருவோம். ஐயோ என்னால முடியாது, நம்ம முடிஞ்சு போயிடும் போல இருக்குது, இனி பொழைக்க மாட்டோம் போல இருக்குங்கிற எண்ணம் அப்ப வரும். அப்ப போய் அவசர அவசரமா தென்னங்காய நட்டு வச்சு தென்னங்காயா இருக்கக்கூடாது. இப்ப நட்டு வச்சிருக்கேன் பாத்தீங்களா என்னன்ட்டு, நான் பல்லாண்டு வாழ்வேன், எனக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் நீடூடி வாழ்வேன், நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த வார்த்தை அது விளைந்து நீ ஆபத்துல இருக்கிற நாட்கள்ல அது வளர்ந்து உனக்கு அது பலனை கொடுக்கும். அன்னைக்கு அது உன் உசுரை காப்பாற்றும். அன்னைக்கு அந்த வார்த்தை உன் உயிரை பாதுகாக்கும். அதே தயவு செய்து சும்மா இருக்கிற நேரத்துல நான் நல்லா இருப்பேன், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கலாமா கூடாதா? உங்க பிள்ளைய நீங்க ஆசீர்வதிக்கலாமா கூடாதா? பிச்சை எடுத்துட்டு இருக்கிறோம், ஐயோ அழுகுதான் தெரியுது, பையன் அப்படி சொல்லிட்டானேன்னு. என் பையனுடைய டவுசர் கூட என்னால தொட முடியாதுடா, நீ முடிஞ்சா தொட்டு பாருன்னு அவன்கிட்ட பேசணும். நீ உட்காந்து ஆண்டவர்கிட்ட பிச்சைக்கார மாதிரி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதல்ல. என் பையனை ஒண்ணுமே செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகள் உன் வீட்டை சுற்றிலும் உள்ள, அது அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணுவேன், ஒளிவ மர கண்டுகளை போல இருப்பார்கள். ஓங்கி வளரும் ஒளிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள் அப்படிங்கிறார். ஓங்கி வளருகிற ஒளிவ மர கண்டுகளை போல் இருப்பார்கள். அதை பத்தி தொடர்ந்து பேசுவேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. விபத்து நமக்கு நடக்காது, நாசங்கள் நமக்கு நடக்காது, நம்ம பிள்ளைகள் நம்ம விட்டு போக மாட்டாங்க. இதெல்லாம் நீங்க மனதில் ஏற்கனவே வைத்திருக்கணும். நேற்று முசல்ல சொல்லி விட்டேன், போவோமா போக மாட்டோமான்னு கேட்கக்கூடாது, இது நடக்குமா நடக்காதான்னு கேட்கக்கூடாது, நடக்கும்னு சொல்லணும். நடக்குமா நடக்காதான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் விட்டுட்டு நடக்கும் அப்படின்னா உங்க பேச்சே ஆரம்பிக்கணும். இன்னைக்கு அதை சொல்லிக் கொடுப்பேன், கவனமாய் கற்றுக்கொள்ளுங்கள். புதிதாய் வந்தவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் ஒரு 5 நிமிஷம் நான் பேசுறேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் கூட்டம் முடிச்சு எனக்கு எரிச்சு அப்படியே இருக்குது, எனக்கு மூட்டு வலி அப்படியே இருக்குது, எனக்கு இடுப்பு வலி அப்படியே இருக்குன்னு சொல்லுகிறவர்களுக்கு நான் பேசுறேன். அந்த எலுமிச்சம்பழ ஐயா கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். இவ்வளவு ஃபேன் சுத்துது, நான் எங்கேயாவது தூரம் போய் உட்காந்துக்கிறேன், இல்லை இந்த நடு ஃபேன் ஆஃப் பண்ணிடுறேன், இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிடுறேன், இங்கேயும் சுத்துது இங்கேயும் சுத்துது, எனக்கு கொஞ்சம் காத்து கம்மியா வருது, எனக்கு காத்து கம்மியா வருது, எனக்கு காத்து வர்றதுக்கு என்னையா செய்யணும்? எலுமிச்சம்பழ ஐயா சொல்லுங்க ஐயா, காத்து நான் சொல்றது புரியுதுங்களா? கேட்குதால கட் பண்ணிட்டுமா? இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிச்சு, அந்த 2 ஃபேன் ஓடிட்டு இருக்குது, எனக்கு காத்து வரல, நான் நடுவில் உட்காந்துட்டு இருக்கிறேன். இப்ப எனக்கு காத்து வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் ஃபேன் கிட்ட போடுமா இல்ல ஃபேன் என்கிட்ட வருமா? என்னங்கய்யா கேட்டவர் பதில் சொல்லல, எல்லாரும் சொல்றீங்க. ஐயா தமிழ்ல தான் கேட்கிறேன், பேசுங்க ஐயா. சுத்திர ஃபேனு கீழே நான் போனாதான் எனக்கு காத்து கிடைக்கும். சரியா? நெருப்பு அங்க இருக்கு, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஐயோ குளிருதுங்கிறேன் நைட்டு 3 மணிக்கு பனிக்காலத்துல. எனக்கு எப்போ குளிர் போகும்? நான் நெருப்பு கிட்ட வந்தா குளிர் போகும். எப்போ குளிர் வரும்னு கேட்க கூடாது, எப்போ குளிர் போகும்னு கேட்க கூடாது. நீ நெருப்பு கிட்ட வந்தா குளிர் போகும். என்ன செஞ்சா குளிர் போகும்னு கேட்கணும்.
நீங்க 4 வாரம் வரதுனாலயோ 48 வாரம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போறீங்க. நான் 48 வாரம் ஆஸ்பத்திரிக்கு போறேன். அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு அம்மா புல்ல பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு முனிவர்கிட்ட போயிட்டு, ஐயா எனக்கு புல்ல இல்லைன்னுச்சான், சில மருந்தெல்லாம் கொடுத்து சாப்பிடுமா, மறக்காம அரச மரத்தை டெய்லி சுத்திரு அப்படின்னா. அடுத்த வருஷம் வச்சுக்காதான் அந்த அம்மாவுக்கு புல்ல பிறக்கல. முனிவருக்கு ஒரே சந்தேகம், எப்படிமா நான் கொடுத்த மருந்து சாப்பிட்டு உனக்கு புல்ல பிறக்கலைங்க, ரொம்ப அதிசயமா இருக்குதே, நல்லதா ஒழுங்கா சாப்பிட்டியா, எல்லாம் கரெக்டா சாப்பிட்டேன்யா. அப்புறமே ஒன்னும் புரியல. சரி உன் புருஷன் எப்படி இருக்காங்கன்னா, அந்த சனியனை பத்தி பேசாதீங்க, அவங்ககிட்ட பேசி 1 வருஷம் ஆச்சுனாலும். நெருப்பு கிட்ட வந்தாதான் சுகம் கிடைக்கும். சொல்லுங்க, ஆமாதானே? நான் 48 வருஷமா 48 நாளா இது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிறேன். டாக்டர் கேட்கிறாரு, எப்படிங்க பரவாயில்லையாங்கிறாரு. இல்லைங்கிறாரு. நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா, அதாங்க சாப்பிடல. நான் தான் டெய்லி ஹாஸ்பிட்டல் வராங்க, டெய்லி ஹாஸ்பிட்டல் வந்து 1 மணி நேரம் 10 நிமிஷம் தான் போறாங்க. நான் கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டியா? இல்ல. எப்படி சரியா போகும்? எத்தனை நாள் சரியா போயிடும்? இன்னும் எத்தனை நாள் வரணும் ஆஸ்பத்திரிக்கு கேட்கறாரு. இன்னும் எத்தனை நாள் ஆஸ்பத்திரிக்கு வரணும்? வருஷமே வந்தாலும் சுகமாகாது. பரவாயில்ல, வருஷமே வந்தாலும் நீ சாகர வரைக்கும் வந்தாலும் சுகம் கிடைக்காது. அந்த மாதிரியை சாப்பிட்டாதாங்க சுகம் கிடைக்கும். இப்ப நாங்க சொல்றது ஒரு 5 வாரம் வரீங்க, கொஞ்சம் உங்களுக்குள்ள மாற்றம் வரணும். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் ஐயாக்கா பேசிட்டு புதுசா வந்து அத்தனை பேத்துக்கும் பேசுறேன். ஒரு ஐயா வந்திருக்காரு, அழகா வேடிக்கை பார்த்தாரு. 4 வாரம் கழிச்சு என்னங்க அப்படியே தாங்க இருக்குது, தலைவலி தலையில தான் இருக்கு, இடுப்புல தான் இருக்குது, குடும்பத்துல பிரச்சனை அப்படியே தான் இருக்குதுன்னா, இங்க வந்து என்ன செய்யறது, வேடிக்கை பார்க்கறது, ஃபேன் எவ்வளவு சுத்துது, அது எப்படி சுத்துது, என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, அந்த அம்மா என்ன செஞ்சிருக்குது, இந்த அம்மா சேலை எப்படி இருக்குது, இந்த அம்மா டவுசர் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா சரியா போகுமா? கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். எங்க அண்ணா வேலூர் ஹாஸ்பிட்டல்ல போய் சிஎம்சி வேலூர் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணோம். அப்ப போய் எங்க அண்ணா போய் டிஃபன் வாங்கிட்டு வரானாரு. என்ன வேணும்னு கேட்டேன். குஷ்பு இட்லின்னு சொன்னாரு. நான் அப்பதான் புதுசா இருந்துச்சு எனக்கு. குஷ்பு இட்லியா? சாதாரண இட்லி வாங்கிட்டு வரக்கூடாதுடா, திருப்பி அனுப்பிச்சிடுவேன், குஷ்பு இட்லின்னு சொல்லு அப்படின்னாரு. சரி நான் மனப்பாடம் பண்ணிட்டு போறேன். உண்மையிலே அப்ப புதுசு. சரி குஷ்பு அங்க போய் பசுமண்டா போச்சுடான்ட்டு குஷ்புண்டே போய் எந்த கடையில குஷ்பு இட்லின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிட்டாரு. சாப்பிட்டு 2 இட்லி மிச்சம் வச்சு நீ சாப்பிட்றாரு. எனக்கு வேண்டாம் அப்படின்னு. சாப்பிட்றா, குஷ்பு இட்லி சாப்பிட்டுருக்கேன்னாரு. இல்லன்னு. நீ சாப்பிட்றானாரு. இந்த ஆள்கிட்ட வம்படிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எடுத்து வாயில போட்டா இட்லியை காணோம். என்னாச்சு? கரைஞ்சு போச்சு. அவ்வளவு ருசி, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. வாழ்க்கையில ஒரு நாள் குஷ்பு இட்லி சாப்பிடுங்க. குஷ்பு இட்லின்னு எங்க விற்கிறானோ அதை வாங்கி சாப்பிடுங்க. மல்லிகைப்பூ விட அப்படியே மெதுவா இருக்கும். வாயில போட்டு அப்படியே கரையும். நீங்க அடிச்சே திங்க வேணாம். அப்படின்னா மைசூர்பா கரையிற மாதிரி கரையும். அவ்வளவு ருசியா இருக்கும். இது ஒரே ஒருத்தன் தான் அவனுடைய அந்த கலவையை கலக்கிறான். வேற எவனுக்கு செய்ய தெரியாது. அவன் ஒரு கம்பெனிக்காரன் கலக்கிறான். அது கலந்தாதான் அந்த ருசி வருது, அந்த மென்மை வருது. அன்னையிலிருந்து என் பொண்டாட்டி கேட்டேன், இதோட வருஷம் 20 ஆச்சு ஏண்டி எனக்கு குஷ்பு இட்லி வேண்டின்னு கேட்டேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு என்ன வரல, கவுண்டமணி இட்லி வந்திருக்குது, செந்தில் இட்லி வந்திருக்குது. ஆனா என்ன குஷ்பு இட்லி வரல. ஏன் வரல? என் பொண்டாட்டி ஜபம் அது நாள் கிடையாது. எனக்காக ஆண்டவரே இன்னைக்காவது என் புருஷனுக்கு குஷ்பு இட்லி வரட்டும்னு சொல்லிட்டு அவளும் ஜபத்தோட உபவாசமெல்லாம் கூட போட்டு பார்த்துட்டா. ஆனா என்ன இட்லி வரல? ஐயா எலுமிச்சம்பழம் ஐயாவுக்கு தான் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேட்டீங்கன்னா இன்னைக்கே விடுதலை கிடைக்கும். கேளுங்க, எல்லாருமே கேட்கணும். அதுக்காக தான் தமிழ்ல நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன செஞ்சா குஷ்பு இட்லி கிடைக்கும்? நான் அதே 1 ரூபா கலைஞர் அரிசியை போட்டு எப்பயும் போடுற ஒரு பிடிச்ச உளுங்க போட்டு எப்பயும் கிளவி ஆட்டுறது அதே மிக்சியில போட்டு ஆட்டி எப்பயும் ஊத்துற அதே இட்லி கப்பரில் ஊத்துனா எனக்கு என்ன இட்லி கிடைக்கும்? எப்பவும் கிடைக்கிற இட்லி தான் கிடைக்கும். இல்லைங்க நல்ல இட்லி வேணுங்க அப்படின்னா ஒன்னு அரிசியை மாத்து, இல்ல பருப்பை மாத்து, ஒண்ணும் முடியலன்னா பொண்டாட்டியை மாத்து. ஒன்னும் மாத்தாம ருசி மாறணும்னா எப்படி மாறும்? ஐயா மாறுமா? மாறாது. அப்ப நல்லா கவனிக்கணும்.
உங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், அவருக்கு மாத்திரம் சொல்லல. உனக்கு தலைவலி, இதுவரைக்கும் செஞ்சதே இப்பயும் செஞ்சனா உனக்கு எப்படி தலைவலி மாறும்? எப்பயும் போடுற அரிசி போட்டு எப்பயும் போடுற உளுந்து போட்டனா இத்தனை நாளா இருந்த மாதிரியே இனிமேலும் நீ இருந்தனா இத்தனை நாளா அந்த தலைவலி இப்பயும் இருக்கும். மாற்றம் வரணும்னா உள்ள ஒரு மாற்றம் வரணும். ஹலோ, ஏதோ ஒரு மாற்றம் வரணும். நீ என்ன சட்டம் மாத்தினாலும் தலைவலி மாறாது. ரைட்டுங்களா? இப்ப இந்த அம்மா எப்பயும் போற கோயிலுக்கு போயிருந்தா என் தட்டுக்கு இன்னைக்கு பழம் வந்திருக்குமா, பழம் வந்திருக்குமா, இல்ல பணம் தான் வந்திருக்குமா? இல்ல ஏப்ரல் பாஞ்சு போய் நம்ம தான் சோறு திங்க முடியுமா வளகாப்புக்கு? எனக்கு ஒரு சந்தேகம், வளகாப்புக்கு வந்து பொண்ணு தானே வாய் கெட்டு போயிருக்கும், 7 வகையா சோறு போடுறோம், எங்களுக்கு ஏன் போடுறீங்க? எப்படி என்ன ஒன்றும் பொருள் எனக்கு திங்கவே பிடிக்கிறது இல்லை. 7 சோத்தையும் கொண்டு வந்து வச்சிடுறீங்க. தேங்காய் சோறு, மாங்காய் சோறு, அந்த சோறு இந்த சோறுன்னு கொண்டு வந்து வச்சிடுறீங்க. நான் பொழுதாச்சு, அவங்க பொழுதாச்சு, என்ன ஒன்றும் புரியல எனக்கு. என்ன லாஜிக்னே புரியல. என்ன கணக்கு சிஸ்டர்? அன்னைக்கு கேட்குன்னு நினைச்சேன், இது என்ன கணக்கு? ஹலோ, ஏன் 7 வகை சோறு போடுறாங்க தெரியுங்களா? பொண்ணு வாய்க்கு ருசியா இருந்ததுன்னா போட்டது. அவங்களுக்கு பிடிக்குங்கிறத நான் ஏன் திங்கணும்? அவங்களுக்கு ஒரு டப்பால் ஆக்கி போட்டு எனக்கு வேற சோறு போடுங்க. சரிங்க போங்க, எப்படி இருக்குங்க, நல்லா இருங்க. அப்ப அந்த அம்மா நான் எப்பயும் போற கோயில் தான் போவேன், நான் எப்பயும் பாக்குற டாக்டர் தான் பாப்பேன்னா இன்னைக்கு அந்த அம்மா மாசமா இருந்திருக்குமா? கவனிக்கணும். யாரோ ஒருத்தவங்க பேச்சை கேட்டு வாங்க கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி இங்க வரவும் தானே உங்களுக்கு அந்த மாற்றம் கிடைச்சது. நான் இல்ல அதெல்லாம் நான் மாற மாட்டேன், உன்னை மரமாற சொல்லல. ஹலோ, முஸ்லிம்ல எங்க அக்கா இருக்கிறாங்க, இங்க மைக் எடுத்தானா பக்கத்து வீட்டுக்கு போயிடுவாங்க. என் வீட்டு தான் குடியிருக்கிறாங்க, என்கிட்ட தான் இருக்கிறாங்க. நான் மைக் எடுத்துட்டேன்னா நான் சோத்துறேன்னு சொன்னா ஆள் இருக்க மாட்டாங்க. கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள டிவி சத்தமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள போய் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, இல்லைன்னா வெளியே போயிடுறாங்க. ஏன்னா நான் மதம் மாற மாட்டேன். என்னதுங்க? அந்த ராமேஸ்வரம் மாண்டையில நறுக்குன்னு ஒரு கொட்டு போட்டிருப்பேன். என்ன காஞ்சிபுரம் டிக்கெட் எங்க இருக்குது? காஞ்சிபுரம் டிக்கெட் காணா போச்சு. என்ன வளர்றீங்க? கிறிஸ்துவல சேர்ந்துருக்கிறாங்க, கிறிஸ்டின்ல சேர்ந்துருக்கிறாங்க. அசிங்கமா இல்ல வார்த்தை? ஆண்டவரை தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. நம்மள மதம் மாத்திட்டு அலையறோமா? ஏங்க நாங்கெல்லாம் மதம் மாத்திட்டு இருக்கிறோமா? அங்கெல்லாம் செல்வி அம்மா என்ன சின்ன இல்லைங்கம்மா, செல்வி தான் உங்க பேரு. அங்க பாருங்க, எல்லாரும் புதுசா வந்து இருக்கீங்களா? யாரா பாருங்கம்மா. இந்த அம்மா நேத்துல சின்ன போட்டுருக்கா பெரிய போட்டுருக்கான்னு பாரு. நெத்தில ஒரு போட்டு, கன்னத்துல ஒரு உச்சி நெத்தில ஒரு போட்டு, இன்னும் கன்னத்துல வைக்க சொல்லாதனால இல்ல. காதுல கையில வளவி இருக்குது, கழுத்துல இருக்குது, காலில் கொலுசு கழட்டி வச்சுட்டாங்களா இல்லைன்னு தெரியல. என்ன மாறிட்டாங்க அவங்க? ஒன்னும் மாறல. வளவி ஏதாவது குறைக்கணும்னா 8 வளைவு போடக்கூடாது, 7 தான் போடணும். 8 வளைவு போடு, நீ 80 வளைவு போட்டுக்கோ. ராஜஸ்தான்ல இங்க இருந்து இது வரைக்கும் வளையல் போட்டிருப்பாங்க, இங்க இருந்து இது வரைக்கும் வளையல். ஜாக்கெட்லாம் இங்கதான், ஏன்னா இங்க இருந்து வளையல் இருக்குது, இதுக்கு மேல போடவே முடியாது. ஓகே, நீங்கள் மதம் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் மதத்தை கற்றுத்தரவில்லை. நீங்கள் மதம் மாறக்கூடாது, மதம் என்பது கிடையாது, மதம் என்பது இல்லை, மதம் என்பது தவறான வார்த்தை. நீங்கள் கிறிஸ்துவிலே சேர வேண்டாம், இறைவனை தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவு நாளா வரீங்களா ஐயா? இயேசுவை பத்தி எவ்வளவு நாள் பேசியிருக்கிறேன்? இவ்வளவு நாளா வரீங்களா? எனக்காக நான் வந்து இயேசுவை பத்தி பேசுறேன், இறைவனை பத்தி நான் பேசுறேன். உங்களை படைச்ச இறைவனை நீங்க தெரிஞ்சுக்கணியா? உங்களை உருவாக்கின தெய்வத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களை உருவாக்கின தெய்வம் உங்களுக்கு சுகமாக்குறாரு, உங்களை சுகமாக்க முடியும். அவர் உங்களுக்காக உங்கள் பாடுகளை, உங்கள் வியாதிகளை அவர் சுமந்து தீர்த்து விட்டார். இதைதான் நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். நீங்க வந்துட்டு போறதுனால சுகம் கிடையாது. உங்களுக்கு வருகிறதுக்கெல்லாம் காரணம் பாவம். இந்த பாவத்துக்குரிய தண்டனையை இறைவன் சுமந்து உங்களை விடுதலையாக்கி இருக்கிறார். அப்பா நீதிபதியா இருக்கிறாரு, புள்ள தப்பு பண்ணிட்டான், பெரிய கொலை கேஸ், திருட்டு கேஸ். இப்ப நீதிபதி அவருக்கு தண்டனை கொடுக்கணுமா கொடுக்க கூடாதா? அப்பன் பிள்ளைங்கிறது வீட்டுல, இப்ப நீதிபதி அவன் குற்றவாளி இல்லையா? 10,000 ரூபாய் தண்டனை விதிக்கிறேன். அவன் பாவம் சின்ன பையன், +2 படிக்கிறான், 10,000 ரூபாய் தர முடியும்? ஆனா சட்டம் சொல்லுது குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் தண்டனை போடுறேன்னு. இப்ப அப்பங்கார என்ன செய்யறான்? இறங்கி வந்து அந்த 10,000 ரூபாய் இவன் கட்டி பையனை கூட்டிட்டு போறான். வேற வழி இல்ல, நீதி செஞ்சுட்டாரு. அப்பனா இருக்கிறானே, நீதிபதியாவது நீதி செஞ்சுட்டாரு. இப்ப அப்பனா இருக்கிறியே, அப்ப என்ன செய்யணும்? நீ தர முடியாத 10,000
நான் செலுத்துகிறேன். இதுபோல தேவன் இறைவன் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சட்டத்தை எழுதினவரே இறைவன் தான். பாவத்தின் சம்பளம் வியாதி, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மலட்டுத்தன்மை, இப்படி பல காரியங்களை எழுதி வைத்தவனே இறைவன் தான். அதன் நிமித்தம் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்குள்ள வந்துட்டீங்க. இப்ப என்னதான் தீர்வு? என்னதான் தீர்வு? இறைவன் தீர்ப்பு சொல்லியாச்சு. இப்ப என்ன ஆண்டவரே, அப்ப என் தண்டனைய நான் தர வேண்டிய 10,000 நீ பட வேண்டிய அந்த பாடுகளை, அந்த பாவத்துக்கு வர வேண்டிய பலனை நான் சுமந்து கொண்டு உன்னை விடுதலை ஆக்குகிறேன் என்று சொல்லி இறைவன் மனிதனாய் வந்து உன்னுடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் உன் பாவத்தை சுமந்து தீர்த்தபடியால் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறது. இன்றைக்கும் என் பாவத்தை இறைவன் சுமந்திருக்கிறார், என் பாவத்தை இயேசு மன்னித்திருக்கிறார். கடவுளால் என் பாவத்தை மன்னிக்க முடியும். அந்த பாவத்தால் அந்த பிரச்சனை, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று நீங்கள் இறைவன் என்று கேட்பீர்களானால் உங்கள் பாவத்தை மன்னித்ததற்கு அடையாளமாக உங்கள் சரீரத்தில் இருக்கிற எரிச்சலை தேவன் குணமாக்குவார், வேதனையை குணமாக்குவார், தீராத வியாதியை குணமாக்குவார். இதை எத்தனை வருஷம் கழிச்சு நீ கத்துக்கிறியா? நான் ஒன்றும் செய்ய முடியாது. இல்லைங்க நான் வரேன், தலையில கை வைங்க. தலையில என்னங்க உடம்பு முழுக்க கை வச்சாலும் சரியாகாது. இந்த வார்த்தை என்னைக்கு உங்கள் இருதயத்துக்குள்ள போகிறதோ, எனக்குரிய தண்டனையை இறைவன் சுமந்து விட்டார். நீங்க என்ன செய்யணும்? கோழி வெட்ட வேணாம், கெடா வெட்ட வேணாம், கும்பாபிஷேகம் பண்ண வேணாம் சார். இறைவன் என்னுடைய பாவத்தை சுமந்தார் என்று நீ உட்கார்ந்த இடத்துல நீ விசுவாசிக்கும் போது உன் பாவத்தை இறைவன் மன்னித்து உன்னை பிள்ளையாக ஏற்று உனக்கு சுகத்தை கொடுக்கிறான். நீ சாகர வரைக்கும் ஒத்த மாத்திரை திங்காம நீ சுடுகாட்டுக்கு போலாம் சார். அதை விட்டுட்டு நான் 10 வாரம் வரேன், 5 வாரம் வரேன் பேசாதீங்க. இறைவனை தெரிந்து கொள்ளுங்கள். இப்ப நான் பேசுறதெல்லாம் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? அப்துல் கலாம் பத்தியா, எம்ஜிஆர் பத்தியா, சிவாஜியை பத்தியா? எவனை பத்தி பேசினா நமக்கு வகுத்தொழி சரியா போறதா இல்ல. வானத்தையும் பூமியும் படைத்த இறைவனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கவனமா இருந்து கற்றுக்கொள்ளணும். கொஞ்சமாவது மனசுக்குள்ள வாங்குங்க. நான் என்ன பேசுறேன் எது விளங்கிக்கோங்க. காது கொடுத்து நீங்க கேட்டிருந்தீங்கன்னா நேரம் உங்களுக்கு வியாதி பிச்சுட்டு போயிருக்கும். நினைப்பச்சுக்கோங்க. கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. எப்படி வியாதி உடம்புல இருக்கும்? ஊரே காத்து அடிக்குது, உன் முடிவு அசையலாம் என்ன அர்த்தம்? இத்தனை பேர் வார வாரம் சாட்சி சொல்றாங்க. 5 வருஷமா புல்ல இல்ல, இன்னைக்கு புல்ல வந்து அம்மா சாட்சி சொல்றாங்க. 7 மாசமா இருக்கு, வளகாப்புக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இவங்க பார்க்காத டாக்டரா, இவங்க பார்க்காத வைத்தியமா, இவங்க அழுவாத அழுவாச்சியா? எவ்வளவு ஏங்கி இருப்பாங்க, எவ்வளவு ஏக்கப்பட்டிருப்பாங்கன்னு இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும். ஊரே காத்தடிக்குது, என் தலையில முடி கூட ஆகல. என்ன அர்த்தம்? நீ கதவை அவ்வளவு இருக்குமா சாத்திக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற. வெளியே வர காத்து உள்ள வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ கதவை திறந்தாலமா காத்து வரும். உன் இறுதிய கதவை திறந்ததாய் ஆண்டவர் உருக்குள்ள வருவாரு. கொஞ்சம் விட்டு கொடுங்க. நீங்களும் இங்க வந்துட்டு வரும்போது இருக்கிற அறிவும் போகும்போது இருக்கிற அறிவிலும் மாற்றம் இருக்க வேண்டும். மாற்றம் வந்துருச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில மாற்றம் வந்துவிடும், உங்கள் வியாதியில மாற்றம் வந்துவிடும், உங்கள் வருமானத்திலே மாற்றம் வரும். மாற்றத்தை எதிர்பாருங்கள். எங்க அக்கா பையன் துபாய்க்கு பாம்பேக்கு போனான். 15 நாள் இருக்கு, மிஞ்சி போச்சுன்னா 15 நாள் 30,000 ரூபாய் காணி கொடுத்தான். 30,000 ரூபாய் காணிக்கல, தசமபாகம் கொடுத்தான். 3 லட்சம் ரூபாய் போனஸ் வந்திருக்குது. அதுல 30,000 ரூபாய் தசமபாகம் கொடுத்தான். போய் 5 நாள் ஆகல. நேற்று நைட்டு 9 மணிக்கு போன் பண்ணான். என்னன்னா இன்னிலிருந்து எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கூட்டி போட்டிருக்காங்கட்டான். எனக்கு ஆச்சரியமான ஆச்சரியம். எங்க அக்காவுக்கு ஒரே சந்தோஷம், அழுவாச்சு. 1 லட்சம் தாண்டிருச்சு இப்ப சம்பளம். எல்லாரும் தான் பிஇ படிச்சிருக்காங்க சார். பிஇ படிச்சவங்க 1 லட்சம் வாங்கிட்டானா? நான் கேட்கறேன், பாருங்க தமிழ்நாட்டில் போய் சுத்துங்க பார்க்கலாம். இந்தியாவில் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிட்டு இருக்கிறாங்க அக்கா மகன். எனக்கு அதான் வெளிநாட்டுக்கு போனா நிறைய சம்பாதிப்பான். அவன் சம்பாதிச்சுட்டு இருந்தவன் தான். என் அறிவுக்கு அங்க வேலை இல்லைன்னு சொல்லிட்டு நான் சும்மா 1 லட்சத்துக்கு மேல வாங்கிட்டு இருக்கிறேன்ட்டு இங்க வந்து 65,000 வேலைக்கு வந்தான். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? 1 வருஷம் கூட ஆகல, இன்னைக்கு 1 லட்சம் தாண்டிடுச்சு. அக்கா ஒரே சந்தோஷம். வாழ்க்கையில மாற்றம் வரணும், வருமானத்துல மாற்றம் வரணும், எல்லாத்திலையும் மாற்றம் வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போகணும். சும்மா காதை அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது இல்ல. சரி, இப்ப போன வாரம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை நான் எடுக்கிறேன், கவனமா கேளுங்க. புதுசா ஒண்ணு கூட சொல்ல முடியாது, 1-2 இடையில வரும், அவ்வளவுதான். போன வாரம்
ஹலோ, கவனிங்க. ஒரு வசனத்தை நான் சொல்றேன். போன வாரம் நான் திருவிருந்தன்னைக்கு நான் சொன்னது மறுபடியும் சொல்றேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டதை விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று நான் சொல்லுகிறேன். காது வாங்கிட்டீங்களா? இன்னொரு சொல்லட்டுங்களா? விளங்கிக்குவாங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, செல்வி அம்மா கேட்குது, செல்வி பாலிதாம்மா, நான் ஜெபமே பண்றதில்லை, இப்ப நான் எப்படி செய்யட்டும்? ஜெபம் பண்றவங்க தான் பிரசங்கம். நீங்க ஜெபம் பண்ணணும். ஜெபம் என்பது பிச்சை எடுக்கிறது அல்ல, இறைவனோடு பேசுகிறது. இறைவனோடு பேசுறது. அல்ல, இறைவனோடு பேசுங்க. நீங்க நிலத்துல போய் கொத்தமல்லியை போடாட்டி அவன் வேற ஒண்ணு போட்டுட்டு போயிடுவான். இவ்வளவு நிலம் காலியா இருக்குது, அங்க கொத்தமல்லி போடலான்னு நினைக்கிறீங்க, சரி விட்டீங்க, என்ன ஆகும் அப்படின்னா அதுல வேற ஏதாவது முளைச்சிக்கிட்டு வரும். நீ போடாத ஒண்ணு முளைக்குது. அதுபோல உன் குடும்பத்தை நீ ஆசீர்வதிக்காட்டி பிசாசு அவன் ஆசீர்வதிச்சுட்டு போயிடுவான். உன்னை எப்படி ஆசீர்வதிப்பான்? நீ நாசமா போகணும், உன் புள்ள வீட்டை விட்டு போகணும், அவன் போகணும். கடவுள் உங்களுக்கு ஹிண்ட் தராரு. உன் மகன் பேண்டை கழிச்சிட்டு புது பழைய பேண்டை போட்டான்னு சந்தோஷப்படாதீங்க. இப்ப இருந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால என் மகனுடைய இருதயத்துல வீட்டை விட்டு போகணுங்கிற எண்ணம் தற்கொலை என்னைக்கு சமம். அந்த எண்ணமே வரக்கூடாது. இயேசுவின் நாமத்துல அந்த எண்ணம் வேரோட அழியட்டும். வேரோட அழிவதாக. என் மகனை இல்லை, என் ஆட்டுக்குட்டியை கூட உன்னால தொட முடியாது. இயேசுவின் நாமத்தினால என் தேவன் என்னை பாதுகாக்கிறவரா இருக்கிறார். வீட்டை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து என் தேவன் என்னை பாதுகாப்பார். எனக்கு எந்த தீங்கும் எந்த சமாதான கேடும் வராது 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 வராது. சமாதானத்தை விதைக்கிறேன், சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக. இப்படி சொல்லுங்க. இதை சமாதானத்தை விதைச்சு வைங்க. ஒண்ணுமே விதைக்காம விட்டா அவன் விதைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான். சார், உன் மகன் வீட்டிலேயே இருக்குன்னு நீ நினைக்காதனால உன் மகன் வீட்டை விட்டு போகணும்னு அவன் நினைக்கிறான். புரியலையா? ராமேஸ்வரி அம்மாவுக்கு புரியுதா? புரியலையா? பரமேஸ்வரமாவுக்கு என் மகன் வீட்டுல இருப்பான்னு நீ சொல்ல தவறுனதுனால அவன் உன் மகன் வீட்டுல இருக்க கூடாது அவன் திட்டம் போடுறான். அவனுக்கு புரியலையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவரே காமிச்சு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல நான் ஒண்ணும் செய்யாது, ஏன் தப்பு தான். இப்ப என் மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் மகன் எப்படி இருப்பான், என் மகனுடைய படிப்பு எப்படி இருக்கும், என் மகனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இது முதற்கொண்டு நீங்க பார்த்து நீங்க ஆசீர்வதிக்கணும். பிரச்சனை வந்து போதுதான் நீங்க ஜெபிக்கிறீங்க. உங்க வீட்டுக்காரருக்காக ஜெபம் பண்ணுங்க. நல்ல அர்த்தபூர்வமான ஒரு ஜெபத்தை பண்ணுங்க. எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்கணும், எங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க குடும்பம் எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கணும், தாய் புள்ள உறவு எப்படி இருக்கணும், உங்க மகளுடைய வாலிபம் எப்படி இருக்கணும். வாலிப பொண்ணு, உங்க பொண்ணு வெளியே போறாங்களா வரலையா? காதல் அப்படிங்கிறதுக்கு கண்மூடி கண் திறப்பதற்குள்ளாய் வந்துடும். காதல்ங்கிறது ஆத்தாலும் தாக்க முடியாது, அப்பனும் தாக்க முடியாது, ஆண்டவனையும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். நான் சாந்தி அம்மா எல்லாம் ஜெபம் பண்ணிக்கோங்க. இல்ல என் புள்ள ரொம்ப பத்திரமா இருக்கிறா, அதுதான் தப்பு. பஸ்ல இப்படி ஏறி இறங்கத்துக்குள்ள கதையை முடிச்சிருவானுங்க நம்ம ஆளுங்க. பெண்கள் ஈஸியா ஏமாந்துருவாங்க, உங்களுக்கு தெரியாது. சரி, அதை பத்தி பேசினா நேரம் ஓடிடும். ஆண்கள் வந்து பட்டாம்பூச்சியை போல, உங்களுக்கு தெரியாம இல்ல, உத்தமர்கள் இருக்கிறாங்க. ஆனா உத்தமனை நீ உத்தம உனக்கு கிடைக்கிறதுக்குள்ள டவுசல் கலந்துரும். அவனுக்கு ஆண்களுக்கு என்ன வேலை? எந்த பெண்களை பார்த்தாலும் சகஜமா பேசுறது ஒரு ஆண்களுடைய இயல்பா போயிடுச்சு. பெண்கள் அப்படி கிடையாது. அது 100 விதிவிலக்கு. ஆண்கள் வந்து அப்படி கிடையாது. நீ பேசினாலும் பத்மா பேசினாலும் கோமதி பேசினாலும் எல்லாத்துக்கும் தான் ஆண்களுக்கு. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? பத்மா என்ன நினைக்குது? ஐயோ இவரு நான் சொன்ன உடனே திரிச்சிட்டாரு, என்னதான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏமாந்துடுறீங்க. சரி, அதை பத்தி பேசினா பிரசங்கம் போயிடும். பிரசங்கத்துக்கு வருவோம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை எல்லாம் அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டதை விசுவாசியுங்கள். பெற்றுக்கொண்டு விட்டதை விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இந்த அப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தம் சொன்னேன். நோட்ஸ் யார் எழுதல இல்லைங்களா? போர் அடிச்சு போய் எவ்வளவுதான் சார் எழுதுறது.
இல்லை எழுதினாதான் நான் பார்க்க போறேனா சார்? அது ஒன்றும் இல்லை சார். எத்தனை தடவை சார் மார்க் 11, 24 சொல்லுவீங்க? இப்பெல்லாம் நோட்ஸ்ல இருந்து விட்டாச்சுங்க. ஏங்க பிரேமா சிஸ்டர், உங்க எழுத்து ஏசுனா இருக்காது புரியுமா? நோட்ஸ் எடுக்கக்கூடாதா சிஸ்டர்? ஒரு கலர் பண்ண அப்படி 2000 ரூபாய்க்கு வாங்கி வச்சு கூடாதா? என் பொண்டாட்டி மறந்துடுவா சிஸ்டர், அவளை நீங்க நம்பாதீங்க. அவனை மயக்க மட்டும் உண்டா கூட அது ஏன்னு போய் பாருன்னா சொல்லுவ வழியே அது தொண்டை கிழிஞ்சு போச்சுன்னு நம்ப மாட்டான். அவளுக்கு தெரியாது, அவளுக்கு அந்த டியூட்டியே இல்லை. பாவம். கவனிங்க. அப்பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பொழுதுக்கு 2 அர்த்தம் சொல்றேன், மனசு வச்சுக்கொள்ளுங்க. அப்பொழுதுன்னா ஒரு காரியம் சொல்றாரு அப்பொழுதுன்னு. அந்த அப்படின்னா அந்த காரியத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்களோ அதை செய்தால்தான், அதை செய்தால்தான் அது நடக்கும். செய்யாட்டி நடக்காது. செய்யாட்டி இப்ப பூட்டு குச்சி இருக்குது, அதெல்லாம் கவனிங்களா? சாவி என்ன செய்யணும்? உள்ள விட்டு இப்படி திருப்புனா திறக்கும். திருப்புங்கள் அப்பொழுது திறக்கப்படுங்கிற. இப்ப நீ திருப்பாட்டி என்ன ஆகும்? அப்ப தெரியுதா? அப்பொழுதுங்கிற வார்த்தைக்கு திருப்பு அப்ப திறக்குங்கிற. ஒரு கதவை இழுத்து பிடிச்சிட்டு ஒரு கதவை தள்ளனா நம்ம வீட்டுல சில கதவை திறக்கும். இப்படியே பிடிச்சாலும் 2 திறக்காது. கவனிச்சிருக்கீங்களா? ஒன்னை இழுத்து பிடிச்சி ஒன்னு திறக்கணும், அப்படின்னா டப்புன்னு திறக்கும். இப்படி 2ஐயும் பிடிச்சிட்டாங்கன்னா 2 லாக் ஆயிட்டு கிடக்கும். அப்ப சாவி உள்ள விடுங்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொன்னா, திருப்புங்கள் அப்பொழுது திறக்கப்படுனா திருப்பினா தான், திருப்பாட்டி இதுதான் அர்த்தம். அப்பொழுதுக்கு அதுதான் அர்த்தம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும்னா கேட்டா தான் கொடுப்பாரு, கேட்காட்டினா கிடைக்காதுன்னு அர்த்தம். ஹலோ, புரியுதா புரியலையா? சொர தொலைஞ்சு போச்சு, எங்க வந்துச்சுன்னு தெரியல, நல்லா தேடி கிடைக்கும், தேடு அப்ப கிடைக்கும் அப்படிங்கிற. நீ தேடினா தான் கிடைக்கும், நீ தேடாடி எப்படி கிடைக்கும்? சொர எழுந்து வந்து விட்டலா தேடுற மாதிரி உன் கண்ணு நிற்குமா? அப்படியே நீ போற இடம்லாம் முன்னாடியே வருமா? சொரக வராது. தேடுனா கிடைக்கும். தேடுங்கள் அப்பொழுது கிடைக்கும், கண்டடைவீர்கள் கர்த்தர் சொன்னார். அப்ப தேடாவிட்டால் தேடினால்தான். அப்ப அப்பொழுது அப்படின்னா அதான் விஷயம். ஏதோ ஒரு காரியத்தை செய்ய சொல்றாரு. அப்பொழுது எப்பொழுது எவைகளெல்லாம் ஜபங்களை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டதை விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். உண்டாகும் சொல்லுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கத்துக்கோங்க. வந்தது வந்துட்டீங்க, ஏதாவது ஒன்று கத்துக்கோங்க. இன்னைக்கு என்ன சொல்லி தரேன்னா, இந்த உண்டாகத்துக்கு அப்புறம் வரேன், கொஞ்சம் ஒரு பொடி போட்டு உள்ளுக்குள்ள வரேன். நேற்று எனக்கு தேவன் சொல்லி கொடுத்தது நானே எழுதல. சரி கவனிங்க. ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்கள் தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஞாபகப்படுத்துறதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட போல, ஆண்டவருக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப ஜெபம் என்பது கேட்கிற இடமே அல்ல. வயல்ல போயிட்டு வயலே நெல்லை கொடு, வயலே கொத்தமல்லியை கொடு, வயலே எனக்கு கருவேப்பிள்ளை நாளைக்கு தேவை, கொடு 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 அப்படின்னா எப்ப கொடுக்கும்? எப்ப வச்சாரு. இது போலதானே ஜெபம். நீங்க போய் கடவுள்கிட்ட போய் கொடு கொடுன்னு கேட்குறீங்க. அவரு தான் கொடுக்கிற பிசினஸ் இல்லைன்னு எத்தனை சொல்லிட்டேன். உனக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொன்னா இல்லையா? உனக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும். உனக்கு கொடுத்தா அவர் எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். உனக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுத்தாகணும். எல்லாத்துக்கும் கொடுத்தா யாருக்கும் வியாதி இருக்கக்கூடாது. என்ன ராமேஸ்வரியம்மா பரமேஸ்வரமா? உனக்கு பரமேஸ்வரி கொடுத்தா ராமேஸ்வரி கொடுத்தாகணும். ராமேஸ்வரி கொடுத்தா இப்ப டோக்கன் 500 பேருக்கு கொடுத்தாச்சு, ரைட்டு. 499 பேருக்கு மிக்சி கிரைண்டர் கொடுத்துட்டு ஒருத்தனுக்கு இல்லைன்னா என்ன செய்வாங்க? கட்டாயம் வேணும்பீங்க இல்லைங்களா? உங்க ஊருக்கு கொடுத்தனா அடுத்த ஒரு மறியல் பண்ணா கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ஒரு ஊருக்கு கொடுத்தா எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா எல்லாத்துக்குமே கொடுத்தாகணும். அப்ப நீ அழுது சுகத்தை வாங்கிட்டனா சுகத்தை கேட்காதவங்களுக்கும் இறைவன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். கொடுத்துட்டா உலகத்துல கண்ணீருக்கே வேலை இல்லையே. இது அற்புதமான ஒரு வெளிப்பாடு. உன் கண்ணீரை துடைக்கிற பிசினஸ் கடவுள்கிட்ட கிடையாது. அதை முதல் விளைவிக்காங்க. உன் கண்ணீரை தொடப்பாரு கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க.
நல்லதுதான் தொடைப்பாரு. என்ன செஞ்சா தொடைப்பாரு, அதான் விஷயம். என்ன செஞ்சா தொடைப்பாரு. இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவு அளிக்கிறான். எப்படி கொடுக்கிறான்? வாயை திறந்து ஊட்டிட்டு போனானா? இல்ல. இல்ல காலங்காலத்தில் 5 மணிக்கு வாசல தான் வச்சுட்டு போனானா? இல்ல. நீ போய் பொறுக்கணும். நெல் வேணுமா, அரிசி வேணுமா, கோதுமை வேணுமா, எவன் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கானோ அவன் தோட்டத்தில் போய் தின்னுட்டு வந்துட்டு அரைச்சு கொண்டு வந்து பிள்ளைக்கு தரணும், குட்டிக்கு தரணும். இறைவன் தருவதில்லை, இறைவன் ஏற்கனவே வச்சிருக்கிறான். இறைவன் தரகிற பிசினஸ் இல்ல, வச்சிருக்கிற பிசினஸ். மனசுல வச்சுக்கோங்க, இறைவன் தர பிசினஸ் ஒட்ட கிடையாது. தம்பி உனக்கு புரியுதா? பேசுறதெல்லாம் நல்லா கவனமா கேட்டு போய் உங்க அம்மாட்ட போய் ஒப்பிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு, பாஸ் என்ன சொன்னாரு? ஊர்ல இருக்க எல்லா கோழி குருவியும் பொழைக்குது இல்லையா? காக்கா குருவி எல்லாம் பொழைக்குது இல்ல? சாமியா ஊட்டுறாரு இல்ல. அப்ப என்ன செய்யறாரு? செடி வச்சிருக்காரு, நெல்லு இது போய் பறக்கத்துக்கு தெம்பு கொடுத்துருக்காரு. இது போய் என்ன செய்யணும்? குஞ்சுக்கு எப்படி வருது? இது போய் தின்னு கூழாக்கி வாயில எப்படி ஊடுது. அதுக்கு ஏதுதான் பல்லோ தெரியல. இது ஏதோ நரைச்சி கரைச்சி கரன்னு கரைச்சி அந்த கூழை என்ன செய்யுது? குஞ்சுக்கு தருது. இறைவனுக்கு அந்த குஞ்சுக்கு தரல. அப்ப இறைவனுக்கு கொடுக்கிற வேலை கிடையாது, இறைவனுக்கு வச்சிருக்கிற வேலை. ஆமென் சொல்லுங்க. இது விளங்கிக்கோங்க. இறைவன் ஆசீர்வாதத்தை தருவான். ஆண்டவனே உங்க ஜெபம் மாறணும். ஆண்டவனே வயிற்றுவலி சோமாக்கப்பா அப்படிங்கிறீங்க. ஒரு நிமிஷம் நில்லு. நீ கேட்டு கொடுத்துட்டா உலகத்துல எவனுக்குமே வயிற்றுவலி வரவே கூடாது. நீ நியாயம் கேட்கறதுனால பிசாசு நியாயத்தை கேட்பான். ஹலோ, புரியுதா? அந்த பொம்பளை கொடுத்தால இந்த பொம்பளை கொடுமா. அப்ப இறைவன் என்ன செஞ்சாலும் கொடுத்துதான் ஆகணும். அவர் அநீதி செய்ய முடியாது. இறைவன் அநீதி செய்யவே முடியாது. நீ கேட்கல, அங்க ஒரு வக்கீல் ஒருத்தன் இருக்கிறான் ஆப்போசிட் சைட்ல. யாரு? பிசாசு. அவன் கேட்கறான், ஹலோ மேஜிஸ்ட்ரேட், என்ன இந்த அம்மாவுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுத்தல, இந்த அம்மாவுக்கு நியாய தீர்ப்பு கொடு, இந்த அம்மாவுக்கு சோகம் கொடுத்தல, இந்த அம்மாவுக்கு கொடு. சொல்லுங்க, கேட்பானு கேட்க மாட்டானா? பிசாசு வாய் மூடிட்டா இருப்பான், கேட்பான். அப்ப வந்து ஏன் இஷ்டம் அப்படி மாறாண்டவர்? அதான் கிடையாது. கர்த்தர் நீதி செஞ்சே ஆகணும். கர்த்தர் நீதி செய்வார். ஏன் செஞ்சான்னு கேட்க, நான் அப்படிதான் செய்வேன்னு சொல்ல மாட்டார். அப்ப உனக்கு கொடுத்தா எல்லாத்தையும் கொடுத்தாகணும். அப்ப வயிற்றுல ஜபிக்கும் போது உன் ஜபம் மாறணும். எப்படி மாறணும்? கத்தாவே என்னால முடியலப்பா சுகத்தை கொடுப்பான்னு கேட்டாலும் கேட்க கூடாது. கேட்டாலும் ஆண்டவர் சுகத்தை வைத்திருக்கிறார். என் சுகத்துக்காக கல்வாரி சிலுவையில் ஏற்கனவே ரத்தத்தை சிந்தி செத்துட்டு தான் மனுஷன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இனிமே இறங்கி இன்னொரு தடவை சிலுவையில் தொங்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏற்கனவே தேவன் எனக்கு சுகத்தை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே கல்வாரி சிலுவிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த சுகத்தை நான் பெற்றுக் கொள்ளுகிறேன், நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக. எனக்கு வயிற்றுவலியை கொடுக்க, தலைவலியை கொடுக்க பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் எடுக்கிறேன். என்னை விட்டு என் சரீரத்தை கணமே நீ வெளியேறி போ, ஒரு போதும் எனக்குள்ளே பிரவேசியாது என்று இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். இதுதான் சுகத்தை எடுக்கிற வழி. ஹலோ, இதுதான் சுகத்தை எடுக்கிற வழி. விட்டுட்டு தெருப்பிச்சக்கார மாதிரி ராப்பிச்சக்கார மாதிரி ஐயா அம்மா சோறு போடுது ஆயே அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறது இல்ல. பிச்சை எடுக்கிறது இல்ல ஜெபம். அப்ப ஜெபம் பண்ணும் போது நமக்கு நம்முடைய தேவைகளை தேவன் அறிந்திருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, அவர் ஜெபம் எப்படி சொல்லினா அப்பான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொன்னாரு. சொல்லுங்க, அப்பா. நல்லா விளங்கிக்கணும். நான் கொடுத்தாங்களா குடிக்க? சரி. கத்தி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். கத்தி எப்படியா இருக்கணும்? ஒரு சைடு அறுக்கலாம், இன்னொரு சைடு அறுக்காம முனையா இருக்குதா? சில அப்படிதானே இருக்குது. எங்கேயாவது தப்பி தவறி 2 பக்கத்தும் கூறா வச்சிருக்கிறான். இப்ப நல்லா கவனிங்க. இது என் கை தான் கத்தி. இந்த சைடு கூர்மையான பகுதி. இந்த சைடு கவனிக்கிறீங்களா? புதுசா வந்த அம்மா படுத்துட்டு கேட்டாமா, கொஞ்சம் கேளுங்க. படுத்துக்கிட்டு கேட்டாமா ஒரே ஒரு அம்மா தான். படுத்துக்கிட்டுனா சப்பளங்கால் போட்ட மாதிரி தரையில சாஞ்சுக்கிட்டாமா. கவனிங்க. இதுதான் என் கை தான் கத்தி, இதுதான் கூர்மையான பகுதி. என்னப்பா இப்ப இந்த எலுமிச்சம்பழத்தை அறுக்கணும். நான் எப்படி அறுக்கணும்? இப்படி அறுக்கணும். இப்ப நானு இது பேர் என்ன? இப்ப அதை திருப்பிக்கிட்டேன். என்னது? கரு 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 கருங்கிற எப்ப இருப்போம்? என்னப்பா அது? என் கையில கத்தி இருக்குதே. நீங்க தான் கத்தியில அறுத்தா எலுமிச்சம்பழம் அறுக்கணும்னு சொன்னீங்க.
சொன்னது உண்மைதாப்பா, சொனப்பா போட்டதெல்லாம் பாருங்க, இப்படி போட்டு அப்படி பார்த்தா கிடக்கும் இல்லையா? இது போல இந்த ஜபம்னா நடக்கும்னு சொன்னீங்க, நான் 10 வருஷமா ஜபம் பண்ணிட்டு நடக்கல. அதான் கேளுப்ப, உன் ஆரம்பமே தப்பா போச்சு. நம்ம ஜபத்தோட ஆரம்பமே நீ அறுத்துக்கிட்டு தான் இருக்கிற. ஒண்ணு இல்ல, கத்தியை இப்படி வைக்காம இப்படி வச்சுக்கிட்ட. ஐயோ 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 ஐயோ, என்ன சார் ஒன்னும் புரியல, கத்திங்கிறீங்க குத்துங்கிறீங்க திருப்பிட்டேங்கிறீங்க, புரிய வைக்கிட்டா? அப்பான்னு ஜாமன சொன்னார். எப்படிப்பா? ஆனா இதுவரைக்கும் நீங்க நானும் பண்ண ஜபம் எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே ஹலோ, கவனிங்க, எல்லாம் கவனிச்சாதான் புரியும். எலுமிச்சம்பழ ஐயாவுக்கு என்னைக்கு புரியுதோ கத்தருக்கு தான் வெளிச்சம், புரியட்டும். இறைவனிடத்துல நாம் பேசும் பொழுது இறைவன் சொல்லிக் கொடுக்கிறான், நீ என்னை அப்பான்னு கூப்பிடுன்ட்டார். ஒரே வார்த்தை, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாரு, அப்பதான் அது புரியும். தாழ்மை சொல்லுங்க. அப்படின்னா என்னங்க? பெரியவங்க மேல உட்கார்ந்து இருக்கும் போது நம்ம கீழே உட்காரணுங்க ஐயா. பெரியவங்க வந்தா வேட்டி அப்படியே மடிச்சு கட்டி அவுத்து விட்டுணும் ஐயா. அதான் தாழ்மையா கல்யாணியம்மா? நீங்க சென்னைக்கும் வரல, இங்கேயும் வரல. இங்க வந்துட்டீங்கன்னு அங்க போறேன், கடையில் இங்கேயும் வரல, பரவாயில்ல இருக்கு. வேட்டி அவுத்து விடுறதோ இல்ல சேர்ல கீழே உட்காடுறதோ தாழ்மை இல்லை. நான் சொல்றது சரியா தப்பான்னு வாசிங்க, புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றத நீ செஞ்சா அது தாழ்மை. நான் சொல்றத நீ ஏத்துக்கிட்டாலும் தாழ்மை, நான் சொல்றத நீ செஞ்சாலும் தாழ்மை. நான் சொல்றது புரியுதாங்க சார்? அப்படிங்களா சார்? சரிங்க சார். நான் சொல்ற வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டாலே உனக்குள்ள தாழ்மை இருக்கிறது. தப்பா இருந்தா திருத்தலாம், தப்பு இல்ல. ஒரு வேலை சொன்னாங்கன்னா அதை நம்ம செய்யறோம், அதை எடுத்து கொடுப்பா அப்படின்னா செய்றீங்க, அதான் தாழ்மை. இப்ப இறைவன் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வது தாழ்மையா இல்ல மாற்றி பேசுவது தாழ்மையா? நல்லா புரிஞ்சுக்கணும், ரைட்டா? இப்ப ஒரு டாக்டர் சொல்றாரு, இந்த கத்தி இப்படி எடுன்னு. ஏன் இப்படி எடுத்தா என்னன்னு நர்ஸ் கேட்கலாமா? நர்ஸ் கேட்காது, அவனோட பெரிய டாக்டர் கேட்கட்டும், நீ கேட்காது. இப்ப இறைவன் ஒரு காரியத்தை சொல்றாரு, இது எலுமிச்சம்பழம்னு கத்தரை சொல்றாரு ஒரு வார்த்தைக்கு. இதுக்கே எலுமிச்சம் வேற ஏதாவது கூப்பிடக்கூடாது, ஆப்பிள் கூப்பிடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அப்ப அவருக்கே நீ படம் சொல்லி தெரியா? இப்ப பாருங்க, உதாரணம் சொல்றேன், நேரடியாக வரேன், உதாரணம் சரியில்லாம இருக்குது. அவர் அப்பான்னு கூப்பிட சொல்றாரு. நம்ம ஜெபத்தினுடைய ஆரம்பம் என்னங்க? நீ என்னன்னு கூப்பிடுற, இதுதான் கேள்வி. ஆண்டவரேன்னு கூப்பிடுற. ஹலோ, என்னங்க? ஆண்டவரேன்னு கூப்பிடுற. இப்ப என்னாச்சு? ஆண்டவரேன்னு கூப்பிடும் போது உன் பிரச்சனை தப்பா போகுது. புரியுதா புரியலையான்னு பாரு, ஒரு நிமிஷம் பாரு. அவர் உன்னை எப்படி கூப்பிட சொன்னாரு, நீ இப்ப எப்படி கூப்பிடுற? இப்ப ஆண்டவர்கிட்ட பேசுற முறை வேற, அப்பா கிட்ட பேசுற முறை வேறங்கிற. நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா கிட்ட பேசுற எடுக்கிற உரிமை வேற, ஆண்டவர்கிட்ட எடுக்கக்கூடிய உரிமை வேற. கொஞ்சம் ஆண்டவருக்கு மரியாதை கொடுப்போம். என்ன சொல்றீங்க? இப்ப ஆண்டவர் வந்தாருன்னா நீங்க விசுவாசியா இருந்தா கால் வந்துச்சா? இல்ல சரி, நான் ஆண்டவர்னா அப்போ ஆண்டவர் இங்க வரா, நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் ஏஞ்சி நிற்போம். அப்பா வந்தா உட்காந்து கிடப்போம். ஒரு வார்த்தை சொல்ல வரேன், ஏன்னா நம்ம அப்பா. இது யாரு? நம்ம அப்பா. அப்புறமே ஆண்டவர்கிட்ட போய் எஜமானனேன்னு சொல்லி பழகிட்டோம். ஆண்டவர் எப்படி பழகிட்டோம்? நானே இன்னொரு தப்பு பண்ணிட்டு இருப்பேன். அது பொதுவாய் புகழ்தல் வேற, தனி ஜெபத்துல போகும்போது நீங்க பண்ணக்கூடிய விதம் வேற. நல்லா விளங்கிக்கணும். வீட்டுல போனோடனே பொண்டாட்டி என்ன செய்யறா, புருஷன் கேட்ட இந்த நெட்டி எடுத்துடியா, காலை அமுச்சுடியா, வலி ஓவரா போகுது அப்படிமா தூக்கி ஓவரக்கட்டில கூட காலை வைப்பான். எங்க வீட்டுல பெட்ரூமுக்குள்ள. இங்க நான் பிரசங்கம் ஆயிடுங்க, என் பொண்டாட்டி என் மூஞ்சில கால வைக்கலாமா? வைக்க கூட. எனக்கு அங்க விட்டீங்க, ஆமா அது பெட்ரூமு, இது பிரசங்க ரூமு, இது சர்ச்சு. புரியுதா புரியலையா? அப்ப தனி ஜபம் வேற, பொது ஜபம் வேற. தனி ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர்கிட்ட நீ என்ன வேணா வம்புக்கலாம். யோ என்னையா சோத்த திங்கிற, எண்ணத்தை திங்கிற, கண்ணு இருக்குதா, குருட்டு பேலா, காது இருக்குதா, செவிடனா, நீ ஏதாவது நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன், அறிவு இருக்குதா, உன்னை எப்ப அப்ப அப்ப நான் வாய்க்கிலேயே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ எங்க அப்பா எப்படிதான் பார்த்துட்டு இருப்பானா, அறிவு இருக்குதா உனக்குன்னு கேட்கலாம். எப்ப? தனி ஜபத்துல.
இப்பொழுது சிக்கித்தம்புருப்பாளையம் சாந்தி அம்மா ஜோபன் சொன்னானே, ஓ என்ன ஐயா என்னது அப்படின்னு ஆண்டு ஜோம் பண்ணலாமா? இது அங்க பண்ணு. இங்க வரும்போது ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம், இது ஒரு பொதுவான ஒரு மரியாதைக்குரிய இப்படி இந்த அர்த்தம் புரியுதுங்களா? அங்க ஜெபம் பண்றது வேற, இங்க வந்து ஒரு 4 பேருக்கு மத்தியில நம்ம ஆண்டவரை கனம் பண்ணுவதற்காக நம்ம சொல்றோம். நானே ராஜான்னு சொல்லும் போது கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு, நம்ம என்னன்னு கூப்பிடுறோம்? ஆண்டவரு அப்படிங்கிறோம். அவர் ராஜா அப்படிங்கிற எனக்கு இந்த ராஜாங்கிற வார்த்தை எங்கேயோ ஒட்டிச்சு. எப்படி சின்ன பிள்ளையிலே ராஜா 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 ராஜான்ட்டே இருப்பேன். எல்லாம் டாவு பாருங்க. ராஜா சொல்லி எவனாவது பிரஜை தட்ட முடியுமா? நம்ம எத்தனை வார்த்தையை தட்டுறோம். எஜமான் என்னன்னு சொல்றோம், எஜமான் சொல்லி வேலைக்காரன் தட்டுவானா? தட்ட முடியுமா? உன்னை தட்டிட மாட்டானா? 100 நாள் வேலைக்கு போறீங்க, பாவம் போறீங்களா இல்லையா? அங்கெல்லாம் போய் ஆண்டரை கத்துக்கோங்க. உங்க பேர் மல்லிகாவா? என்ன பேரு? அரசகுமாரிங்களா? அப்படின்னா போவீங்களா போக மாட்டீங்களா? உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற ஆளு சூப்பர்வைசர் இருக்கிறாங்க இல்லையா? இவா அரசகுமாரி அப்படிங்கிறான். என்னது உட்கார கொஞ்ச நேரம் என்ன செய்வீங்க? அங்க அந்த கலை எடுன்னு சொன்னால் எடுக்க மாட்டியா? புடுங்கிட்டு இருக்கிறீங்க, புடுங்காத நில்லு அப்படிங்கிறோம். இப்ப புடுங்குவீங்களா? புடுங்குன்னு சொல்றேன், போய் புடுங்கும் போது புடுங்காதங்கிறேன். இப்ப புடுங்க புடுங்க கூடாதா? புடுங்க முடியாது. இப்ப புடுங்க அப்படிங்கிறேன். பாருங்க, இதுதான் ஆண்டவர் கேட்கிறார். எஜமானேன்னு சொல்றிய, எஜமா வார்த்தையை வேலையால் தட்டுவானா? நீ என் வார்த்தையை தட்டுறியா தட்டலையான்னாரு. எத்தனை வார்த்தையை தட்டுறீங்க ஆண்டோடைய வார்த்தைய? அப்ப எஜமானேன்னு கூப்பிட்டு, எஜமானேன்னு கூப்பிடு, நீ ஆண்டவரேன்னு கூப்பிடு, ராஜான்னு கூப்பிடு, கூஜான்னு கூப்பிடு, இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் உன்னை எப்படி கூப்பிட சொல்லியிருக்கிறான்? அப்பான்னு கூப்பிட சொல்லியிருக்கிறான். நீ இதுக்கு மாற்றி நீ என்ன கூப்பிட்டாலும் உனக்குள்ளது பெருமை நாம் இருக்கிறது, உனக்குள்ள தாழ்மை இல்லை. ஏனென்றால் அவர் சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளல, சொல்லாததை ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிற. கொஞ்சம் தூங்காம கேட்டுங்க சார், முடிச்சிடலாம். சொல்லாததை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே கேட்கணும், அதுதான் தாழ்மை. அவர் அப்பான்னு சொன்னா நீங்க என்னதான் சொல்லணும்? உன்னை புள்ளன்னு சொன்னா அவர் அப்பானா நீ யார் அவருக்கு? அப்ப ஒரு புள்ள அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படித்தான் பேசணும். மறுபடியும் இல்ல ஆண்டவரே நீர் பெரியவரு, ஹலோ நான் வயசுல பெரியவனா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், பரமேஸ்வரர் என்ன சாட்சி சொன்னாங்க? புள்ளன்னா அப்பாவுக்கு கொல்ல பாசம், மறந்துடக்கூடாது, அதெல்லாம் கேட்கணும். கொல்ல பாசம் என்னங்க? கொல்ல பாசம். அப்ப உங்க மேல ஆண்டவருக்கு அவ்வளவு அன்பு இருக்கிறது. நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, மரியாதை கொடுக்கிறேங்கிற காரியத்துல தூர உட்கார்றீங்க. கவனிங்க, உங்க வீட்டுக்காரர் வந்து இன்ஸ்பெக்டருங்க, ஒரு வார்த்தைக்காக சொல்றாரு. உங்க வீட்டுக்காரர் வந்து இன்ஸ்பெக்டர். வீட்டுல போயிட்டு தூரம் உட்காந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க. குடும்பத்தில் எப்படி பிள்ளை பாப்ப? தூரம் உட்காந்துக்கிட்ட. இன்ஸ்பெக்டர்னா வெளியே இன்ஸ்பெக்டருங்க. உனக்கு யாரு? உனக்கு கணவன் இல்லையா? அவர் உலகத்துக்கே ஆண்டவர் தான். உனக்கு அப்பான்னு சொல்றாரு. உனக்கு யாரு? 4 பேர் இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் சொல்லு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது மரியாதை கொடு, தப்பு இல்லை. அது 4 பேருக்கு மரியாதை போய். இன்னைக்கு அவன் புருஷனா இல்ல, அவன் இன்ஸ்பெக்டரா இருக்கிறான். ஓகே, வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவன் புருஷன் தானே? சொல்லுங்க, புருஷன் தான். அப்ப ஆண்டவருக்கு அவர் உன்னை அப்பான்னு கூப்பிடா, அவருக்கு நீ என்னவா போயிட்ட? புள்ளையா போயிட்ட. இப்ப நீ நல்லா ஆவச்சு கொள்ளுங்க. ஏன் இவ்வளவு தூரம் வம்பளுக்குறேன்னு பாருங்க. இன்னொன்னு ஒரு காரியம் சொல்லுவேன். அப்ப புள்ளன்னு சொன்ன உடனே புள்ள எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். புள்ள எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம், கரெக்டா சொல்லணும். நீ சொல்லு தம்பி. ஏஞ்சின்னு அங்க பார்த்து சொல்லு, நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வி அங்க பார்த்துக்கோ, பதில் சத்தமா சொல்லு. உனக்கு வயசு எவ்வளவு? அவங்களுக்கு எல்லாம் காது கேட்கணும். இந்த 13 வருஷத்துல என்னைக்காவது உங்க அம்மா கிட்ட முட்டிக்கால் போட்டு சோறு கேட்டிருக்கியா? முட்டிக்கால் போட்டு என்னென்ன கேட்டிருக்கிற? விரலோடு முட்டிக்கால் போட்டு உங்க அம்மா கிட்ட என்னென்ன கேட்டிருக்கிற? அம்மா சோறு கொடு, சட்டை வாங்கி கொடு, பேண்ட் வாங்கி கொடு, ஃபீஸ் கொடு அப்படின்னு என்னென்ன கேட்டிருக்கிற? ஒண்ணுமே கேட்டதில்ல. முட்டிக்கால் போட்டு பேசியிருக்கிய உங்க அம்மாட்ட? இல்ல. உட்காரு. 1000 சோத்துக்கு ஒரு சோறு போதும்.
ஏன்னா இவன் புள்ள, அந்த அம்மா அம்மா. அம்மா கட்ட புள்ளையா முட்டி போடணும்? எனக்கு பதில் சொல்லு. போட்டிருக்கியா? சரி, இப்ப அடுத்த கேள்வி அமுதா சிஸ்டர் கேட்ட, உங்க மாவே முட்டிக்கால் போட்டு சோறு கேட்டா நீங்க சந்தோஷப்படுவீங்களா? பணம் கேட்ட ஃபீஸ் கட்டணுமான்னு முட்டிக்கால் போட்டு கேட்கறான். ஐயா உங்ககிட்ட முட்டிக்கால் போட்டு பேசுறான், ஐயா இவ்வளவு பேசுவான், ஐயா சும்மா பேசுறான், அம்மா இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தம்மா, இப்படி பேசிட்டு இருக்கிறான். நீங்க முதல்ல என்ன சொல்லுவீங்க? இல்லம்மா நான் இன்னைக்கு இப்படியே பேசுறேம்மா, இல்லம்மா எனக்கு ரொம்ப பாசம் வந்துருச்சு, நீங்க அப்படியே மரியாதை, அம்மா வந்து மரியாதை கூட சொல்லியிருக்காங்க, இப்படியே பேசுறேன். சரி நிஜமாவே செய்யறான், அப்ப என்ன செய்றீங்க? நீங்க என்ன செய்வீங்க? இப்ப நல்லா கவனிக்கணும். என்ன சார் நான் சொல்றது வந்து உங்க மனக்கண் திறக்கப்பட்டாதான், உங்க சிந்தனை மாறினாதான் உங்க வாழ்க்கை மாறும். அப்ப நீங்க முட்டிக்கால் போட்டு உங்க அப்பாட்ட கேட்டதில்ல, உங்க பையன் முட்டிக்கால் போடுறத நீங்க விரும்பல. ஏன்னா அவன் நம்ம புள்ள, அவன் அப்பா அப்படின்னு சொல்லும் போது, ஏன் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணும் போது நம்ம முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்றோம்? நீ முட்டிக்கால் போடும்போது நீ ஆண்டவரோட நெருக்கமா இருக்கிறியா தூரமா இருக்கிறியா? யோசிச்சு சொல்லுங்க, அவசரப்படக்கூடாது. நீ முட்டிக்கால் போட்டு கேட்டா நீ ஆண்டவர்கிட்ட நெருக்கமா இருக்கியா தூரம் இருக்கிறியா? உன் புள்ள உங்ககிட்ட முட்டிக்கால் போட்டு கேட்டா ரொம்ப பாசமா அர்த்தமா? கரெக்டா சொல்லுங்க. உங்க மடியில ஏறி உட்காந்து உங்க மூக்க பிடிச்சி நோன்னா தானமா நெருக்கம்? என்ன என்ன மம்பாரம்மா என்ன நெருக்கம்? புருஷன் பொண்டாட்டி சில பேர்லாம் பேசும்போது சந்தோஷமா இருக்கும். புருஷன் வந்து பொண்டாட்டி வந்து புருஷனை, ஏ இங்க வா நீ பேசாத கம்முனு கடை அப்படின்னு பேசும்போது நான் பார்ப்பேன், பரவாயில்ல நல்ல அருமையான பொண்டாட்டியை கிடைச்சிருக்கிறாளே. இது பாசத்துல சொல்றது, ஹலோ சண்டையில சொல்றது இல்ல, அது வேற. இது பாசத்தின் மீதினால வா போன்னு வரும். வாங்க போங்கிறது மாதிரி. இப்ப வாங்க போங்கிறது நெருக்கமா, வா போங்கிறது நெருக்கமா? அப்படி போடு, அழகா சொல்றாங்க பாரு. அதுதான் கேட்கிறேன், நீ முட்டிக்கால் போறது நெருக்கமா இல்ல முட்டிக்கால் போடாது இருக்கிறது நெருக்கமா? நான் கேட்கிறேன், முட்டிக்கால் போட்டு கேட்கறது நெருக்கமா? கிடையாது. நீ முட்டிக்கால் போட்டா அவர் ஒரு தெய்வம் ஆக்குற, அவர் ஆண்டவர் ஆக்குற, அவர் ஒரு எஜமானன் ஆக்குற. இது பிசாசுடைய தந்திரம். எப்படி ஆயிலும் உனக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய கேப்பை உண்டாக்கணும். அந்த கேப்பை எப்படி கொண்டு வரலான்னு பார்த்தா, நீ தெய்வத்துக்கு மரியாதை கொடுன்னு சொல்லி கொடுத்தான் மறைமுகமா. பாருங்க தப்பு எங்க ஆரம்பிக்குது? நீ தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்கணும். இந்த பைபிள் கொடுங்க. கக்கோஸுக்கு போகும்போது குச்சி எடுத்துட்டு போய் நோண்டி போதான்னு சொல்றது இதுல இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு பொம்பளை மாதவிடாய் ஆகும்போது முத புருஷங்கிட்ட போகும்போது அவ கண்ணி கழிஞ்சவன் சொல்லி அவன் பொய் சொல்லிடுவான். அதனால வெள்ளப்பாவடை கட்டிட்டு போயிட்டு ரத்தக்கரை எடுத்து வச்சு அவன் நடத்த கட்டவன் சொன்னா அவன் முகரில் உட்டெறிடான்னு சொல்லி கொடுத்தார் ஆண்டவர். எவனா சொல்லி கொடுப்பானா? அத எவனா சொல்லி கொடுப்பானத? சொல்லி கொடுத்தான்ல ஆண்டவன். இதெல்லாம் பைபிள் இருக்குது சார். இவ்வளவு சொல்லி கொடுத்தான்ல, ஜெபம் பண்ணு சொல்லி கொடுத்தாருல, முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணு சொல்றது கத்துக்க என்ன வலிக்குதா வாயு? ஒரு இடத்துல கூட முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கிற வார்த்தை இதுல இல்ல. சரி சீசர் எல்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணு சொன்னாங்களா? இல்ல. இல்ல சீசர் எல்லாம் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணான்னு இருக்குதா? இல்ல. நீ ஏன் முட்டிக்கால் போறான்னு கேக்குறேன். நீ முட்டிக்கால் போடுறது நான் தப்பு சொல்லலைங்க. நீ முட்டிக்கால் போட்டா உனக்கும் தெய்வத்துக்கு ஒரு தூரம் இருக்குன்னு நான் விரும்புறேன். நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? வாய் வந்து அப்பாங்குது, உன் கால் முட்டிக்கால் போட்டுட்டு இருக்குது, எனக்கு இடிக்குது. வாய் அப்பாங்குது, அப்பா அப்படிங்கிறீங்க ஜபத்துல. அப்பான்னு கூப்பிடுங்க முத. இப்ப வாய் அப்பான்னு கூப்பிட்ட பிறகு ஆண்டவரே கூப்பிட்டா முட்டிக்கால் போடுங்க, நான் தப்பு சொல்லல. இப்ப அப்பான்னு சொல்லும் பொழுது இப்ப நீ முட்டிக்கால் போட்டா அவர் யோசிக்கிறார். என்ன அமுதாஸ்கர் புரியுதா? ராமேஸ்வரி அம்மா புரியுதா? மண்டையில ஏறணும், மண்டையில ஏத்துங்க. நான் சொல்றத முத ஏத்துங்க. இப்ப இதெல்லாம் எங்க தோணுச்சிங்க? அப்ப பெந்தகோஸ்தக்காரன் சொல்றான், முட்டி தேஞ்சி ஒட்டகத்து முட்டி மாதிரி இருந்தாதான் நல்ல ஊழியக்காரமா. அவரு பாவம் உயிரை விட்டு ஜெபிக்க கத்து தரண்டா அப்பான்னு கூப்பிடுறான்னு சொன்னா இவனுங்க முட்டிக்கால் போட்டுட்டானுங்க. என்னங்க முட்டிக்கால் போட்டா நெருக்கமா தம்பி? இனிமேல் உங்க அம்மாவிட்ட பேசும்போது முட்டிக்கால் போட்டு தான் போகணும், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கிற? 10 மாசம் சுமந்து பத்தவாங்க அப்படின்னா இவன் என்னைக்கு அம்மாட்ட கொஞ்சம் போறான்?
முடியுமா? அதான் முட்டிக்கால் போட்டு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சிறது இல்ல. முட்டிக்கால் போட்டு கொஞ்சுவியா? கால் முட்டி போட்டு வாய் கொஞ்சம் எப்படி ஒத்து வரும்? ஒத்து வராது. என்ன பிரேமஸ்டர் புரியுதா? வேற சபை பார்த்துக்க வேண்டியதாங்கிறீங்களா? சரி, எல்லாத்தையும் குழப்பி விடுவான். முட்டிக்கால் போட்டு ஜெபிக்க வேணாங்கிறாரு. ஆமா, முட்டிக்கால் போட்டு ஏன் முட்டிக்கால் போடாம ஜெபம் பண்ணு. அவர் உங்க அப்பா இல்ல? அப்பா கிட்ட எப்படி பேசு அப்படி பேசு. அப்பா கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசு. அவர் வெளியே இல்லைங்க நீ மரியாதை கொடுக்கறதுக்கு, அவர் இப்ப உள்ள வந்திருக்காருங்க. ஹலோ, என்னங்க? வெளியே வந்தா நான் நிக்கிறேன், உட்காடுறேன், கால் மேல கால் போடுறேன், இது அவ மரியாதைன்னு சொல்றீங்க, ஒத்துக்கிற. இப்ப அவர் உள்ள இருக்கிறாரு, இப்ப என்ன செய்ய போற சொல்லுங்க? நீ உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாரு. நீ கால் மேல கால் போடும்போது உள்ளதான் இருக்கிறாரு. நீ தலையெல்லாம் நிற்கும் போதும் அவர் உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாரு. நீ கக்கூஸ்குள்ள போகும்போது அவர் உனக்குள்ளதான் இருக்கிறாரு. இவனை கட்டி செப்டி டேங்க்ல இறக்கிடுறேன், ஆண்டவர் போயிடுவாரா? அவனுக்கு உள்ள இருக்கிறார், அவரை நினைக்க முடியாது, அவர் உள்ளுக்குள்ள இருக்கிறாரு. நீ இவனதான் செப்டி டேங்க்ல உள்ள இருக்கலாம், அவருக்கு இவனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார். காலில் இருக்க செருப்பை கத்தர் பார்க்கல, உன் இருதயத்தில் இருக்கிற செருப்பை பார்க்கிறார். உன் இருதயத்தில் இருக்கிற அருவருப்பு ஆண்டவன் பார்க்கிறான். அதை எடுத்து தள்ளு. இங்க இல்ல அருவருப்பு, செருப்புல இல்ல, உன் மனசுல இருக்க அருவருப்பு. ஆக வாய் அப்பாங்குது, கால் முழங்கால் படி போட்டா சிக்கலா இருக்கு. எனக்கு சிக்கலா இருக்குது. எந்த காரியத்துக்காக நீ உங்க அம்மாட்ட சாப்பிடாம வந்து கேட்டிருக்கிறியா? இல்ல, எனக்கு தெரியல, நீங்க கேளு, சொல்லுங்களேன். எத்தனை காரியத்தை நீங்க சாப்பிடாம இருந்து சில காரியத்தை கேட்டுக்கிறீங்க அப்பா கிட்ட? எனக்கு தெரியல, சொல்லுங்க. சாப்பிடாம இப்ப உங்க பையன் வந்து பிரேமஸ்டர் பையன் வந்து 2 நாள் சாப்பிடாம இருக்கிறார். தனக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணணும், அம்மாட்ட நான் கேட்கணும் அப்படின்னு 2 நாள் சாப்பிடாம இருந்தா நீங்க கேட்பீங்களா இல்ல எப்படி? எனக்கு தெரியல. கேட்டா அது வந்து நெருக்கமே இல்ல. தாய் தகப்பனுக்கு, தாய்க்கும் பிள்ளைக்கும் நெருக்கத்தையும் அது காட்டல. 2 நாள் உபவாசம் விரதம் இருந்தா தான் இந்த அம்மா கேட்பாங்கன்னா, இந்த அம்மா தாயும் கிடையாது, அவன் பிள்ளையும் கிடையாது. இல்ல நம்ம போட்டிருக்கிறோமா அப்பா கிட்ட ஏதாவது கேட்கறதுக்கு உபவாசம் போட்டிருக்கிறோமா? போட்டதில்லை. அப்ப இறைவனிடத்துல போகும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது உபவாசம் போட்டா கடவுள் கேட்பாரு, இந்த காரியத்துக்கு உபவாசம் போடணும் அப்படி நீங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க. உபவாசம் போட்டா கிடைக்காது, பயப்படாதீங்க. உபவாசம் போட்டதுனால அவர் தரணும்னு நினைக்கிறது கூட தராம போயிடுவார். நல்லா கவனிங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்க புள்ள அழுதா டாக்டர் சொல்றாங்க உங்க பிள்ளைங்க அழுது ஒரு ஜாமான கேட்டா நீங்க வாங்கி தரக்கூடாது. ஏன் வாங்கி தரக்கூடாது? பிள்ளைக்கு ஒண்ணு கத்து கொடுத்துட்ட. என்ன கத்து கொடுத்துட்ட? நான் அழுதா எங்க அம்மா தந்துருவா. ஆஹா, நீ முட்டாளாயிட்ட, அவன் ஞானி ஆயிட்டானே. அப்ப அடுத்ததா ஒரு ஜாமா வேணும்னா சொல்லி செய்வானா செய்ய மாட்டானா? செய்வான். கத்து கொடுத்தது நீதான். ஓ வீக்னஸ் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அம்மா அழுதா கொடுத்துருவா. அம்மா அழுதா அவர் என்ன காதுல பூ வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு நீ அழுதனை கொடுக்கறதுக்கு? நீ உபவாசம் போட்டு ஒரு காரியம் நடந்துருச்சுன்னா இன்னொரு காரியம் நடக்கிறது என்ன செய்வ? நீ போடுவாங்க. அப்ப நான் பக்கத்து வீட்டு கல்யாணம் ஆகி 3 போண்ட பிள்ளைய பத்த பார்வதி எனக்கு தந்தாலும் தான் நான் கேட்பேன், கேட்க மாட்டேன். அதான் உபவாசம். அங்கதான் அதுதான் வேண்டாம். நீ கேட்கறதுல நீதி இருந்தால், நீ கேட்பதில் நியாயம் இருந்தால் நீ கேட்கவே வேண்டாம். கேட்கறதுக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஜெயலலிதா அம்மா சொன்ன வார்த்தையை இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்குன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற மாட்டாரா? ஊரு தேடி வந்து டோக்கன் தரலையா? கை தட்டுவியா? இறைவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவான். உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுட்டு தான் இருக்கிற. தம்பி, இது வரைக்கும் டெய்லி நீ அம்மாட்ட கேட்டுட்டே இருப்பியா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும், பென்சில் வேணும், எனக்கு பேப்பர் வேணும், ரப்பர் வேணும், சட்டை வேணும்னு கேட்டுட்டே இருக்கிறியா? என்னைக்காவது ஒரு நாள் ஃபீஸுக்கு வேணும், ஒரு 10 ரூபா ஃபீஸ் வேணும்னு கேட்டா சொல்றேன் இல்லையா? பர்த்டேக்கு ட்ரெஸ் வேணும், நீ கேட்டு எடுத்துறாங்களா கேட்காம எடுத்துறாங்களா? கேட்காம. நீ கேட்காமலே விட்டாலும் அம்மா எடுத்துறாத எடுத்துருவான். நீ தீபாவளி ஒன்றும் கேட்காத, பட்டா 5 ரூபா கேட்காத, பட்டாசு துணிமணி எதையும் கேட்காத. உங்க அம்மா வாங்கி தராங்கன்னு பார்க்கலாம். வாங்கி தர மாட்டாங்களா? என் சொந்த அக்கா இன்னைக்கு காலையில ஒரு காரியம் சொன்னாங்க. இன்னைக்கு காலையில எங்க அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி 8 பிள்ளைங்க. முத பொண்டாட்டிக்கு எங்க அம்மா 6 பிள்ளைங்க. எங்க அக்கா மூத்தது, நான் கடைசி. நாங்கெல்லாம் போய் எங்க அப்பா கிட்ட போய் காசு கொடு காசு கொடு காசு கொடு காசு கொடுன்னு அச்சரிப்போம். எங்க வீட்டுக்கு வரதே ஒரு வாரத்துக்கு ஒருக்க தான் வருவார். 2வது பொண்டாட்டி தான் இருந்தார். வாரத்துக்கு ஒருக்க தலை கழிச்சு போயிடுவார். அவ்வளவுதான். வந்து 2 மணி நேரம் இருப்பார், போயிடுவார். ஒரு விசிட்டிங் அப்படி வச்சுக்கிட்டாரு முத பொண்டாட்டிய.
அப்ப வந்து எல்லாரும் காசு கேட்போம். அப்ப எல்லாரும் காசு வாங்கின பிறகு அம்மா அம்மா அந்த நோட்ல கொஞ்சம் மூடி வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலாமா? நீங்க வந்ததுல இருந்து ஒரு வார்த்தை நான் பேசுறது உங்க காதுக்குள்ள போகல. உங்களை யார் கூட்டி வந்தா? அவங்க சும்மா வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? பொழுது போடணும் வந்தீங்களா? பேசுறத கேளுங்கம்மா. கொஞ்சமாவது கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நான் ஏதோ கத்திட்டு இருக்கேன் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? நோட்டை பார்க்கறது, அதை பார்க்கறது, சேலையை பார்க்கறதா பார்த்துட்டு கூட கேளுங்க. இப்ப நான் யாரை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? இயேசுவை பத்தியா? ஆண்டவரை பத்தி பேசிட்டு இருக்கேன். யாரை பத்தி? கடவுளை பத்தி கேட்டுக்கோங்க, கேளுங்க. ஏதாவது பிரயோஜனம் வரும். இறைவனை நம்ம எப்படி அணுகிறோம்? இறைவனை நம்ம எப்படி அணுகிறோம்? அப்போ உபவாசம் போட்டு கேட்குறீங்க. இறைவன் அப்படி ஏதாவது பைபிள்ல உபவாசம் போட்டா தான் தருவேன் அப்படின்னு பைபிள்ல சொல்லியிருக்காரா அப்படின்னா அதுவும் இல்லை. அதுவும் இல்லை. உபவாசத்தை பத்தி அவர் என்னதான் சொல்லியிருக்காரு? ஒரே ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? 2 இடத்துல உபவாசத்தை பத்தி பேசியிருக்கிறாரு. 2 இடம். அதுல ஒரு இடம் சொல்றேன். மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? உபவாசிக்க மாட்டார்களே. என்னங்க? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? உபவாசிக்க மாட்டார்களே. இது யாருக்கு சொன்னது? யார் உபவாசிக்கிறத பத்தி பேசுறது? இது மணவாளனுடைய தோழர்களை பத்தி பேச்சு. புரியுதா பாருங்க. உபவாசம் போடலாமா வேண்டாமா? பிரச்சனை எங்க வருது அப்படின்னா மணவாளன் தங்களோடு இருக்கையில். சொல்லுங்க, கூட இருக்கையில். அர்த்தம் புரியுதா ரமேஷ்? மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? உபவாசிக்க மாட்டார்களே. ஏன் உபவாசிக்கல? நீ மணவாளனுடைய தோழனா இருக்கிறனால இல்ல, மணவாளன் உங்களோட இருக்கிறதுனால. மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களா? மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். ஹாலோ. அப்ப எங்க உபவாசம் வருது? கூட இருக்கும் போது தேவையில்லை, விட்டு போகும்போது தேவை. சார் இந்த பிரச்சனை யாருக்கு சார்? மணவாளனுடைய தோழர்களுக்கு தானே. மணவாளன் யாரு? ஆண்டவர். அவரே ஒத்துக்கிட்டார். மணவாளன் தங்களோடு இருக்கு, மணவாளுடைய தோழர்கள் உபவாசிப்பார்களான்னு கேட்டாரு. என்னங்க? ஹலோ சொல்லுங்க பரமே ராமேஸ்வர் பேசுங்க. என் கேள்வி என்னன்னா பரமேஸ்வரமா புரிஞ்சுக்கோங்க. மணவாளன் ஒரு பக்கத்து இருக்கிறாரு, மணவாளனுடைய தோழர்கள் ஒரு பக்கத்து இருக்கிறாங்க. நீ நான் மண்டையில கொஞ்சோண்டு மூளை இருந்துச்சுன்னா என்ன கேட்கணும்? சார் நில்லுங்க சார், மணவாட்டி யாருன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாது? புரியுதா புரியலையா? மணவாளனுடைய தோழர்களை பத்தி பேசியாச்சு, மணவாளனை பேசியாச்சு. மணவாட்டி யாரியா? யாரு? நெஞ்சில கை வைங்க. நான் தான் சொல்லுங்க. நீதான் மணவாட்டி. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உபவாசம் இருக்கலாமா வேணாமாங்கிற பிரச்சனை யாருக்கு? தோழர்களுக்கு. ஏன்? கூட இருப்பாரு, சில நேரம் தூர போயிடுவாரு. நீ யாரு? மணவாட்டி. உனக்கிட்ட சப்ஜெக்டே வரலையே, நீ சப்ஜெக்ட்லயே வரலையே. சரி இப்ப நம்ம இருக்கலாமா வேணாமா? பதில் அங்கேயே இருக்குது. ஏன்? மணவாளன் தங்களோடு இருக்கையில். இப்ப மணவாளன் உன்னோட இருக்கிறாரா வெளியே போயிட்டாரா? 100 வசனம் காட்டுறேன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன், எக்காரணம் கொண்டும் சூழ்நிலையோ நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்ப கூட இருக்கிறாரா இல்லையா? நான் போகிறேன், ஆனால் மறுபடியும் வருவேன், வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி இன்னொரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அந்த வார்த்தை கவனிங்க. என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனை அனுப்புவேன், உங்களை திக்கற்றவளாய் விட நான் மறுபடியும் வருவேன். வந்துட்டாரா வரலையா? வந்துட்டார்ல. இப்ப வாசிங் எதுக்கு போடுற? இப்ப எதுக்கு உபவாசம் போடுற? வேணாம் வேண்டாம், உபவாசம் போடாதீங்க. போடலாம். எப்ப போடலாம் அப்படின்னா, உங்களால வண்டி நகரல, வண்டி ரொம்ப கடாமடான் ஆகுதுன்னா பட்டறை கொண்டு போறீங்க பாத்தீங்களா,
உங்களை சரி பண்ணுவதற்கு, ஆண்டவரை சரி பண்றதுக்கு இல்ல. ஹலோ, யாரை சரி பண்றதுக்கு? உன்னை சரி பண்றதுக்கு. பாத்திரம் கழுவுற மாதிரி முடியல, ஜபமே வரல, ஜபாவே விட்டு போச்சு, ஜபிக்கவே முடியல அப்படின்னா கொஞ்சம் வண்டி நிப்பாட்டி சோத்த கட்டி, எப்பா என்னப்பா ஒரு பாத்திரத்தை தேய்க்கிறது போல ஜபிக்கிற ஆவியெல்லாம் போச்சே, இயேசுவின் நாமத்தினால ஜபாவி வரட்டும் 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 2 பாட்டு பாடி தம் கட்டி உட்காந்துட்டு கடை. அவரை சரி பண்றதுக்கு கிடையாது. உங்களை விட்டு கர்த்தர் கொஞ்சம் தூரம் போன மாதிரி தெரிஞ்சா, அதுவும் உனக்கு அறிவு இருந்தா, இயேசுவின் நாமத்தினால எனக்கு நல்ல ஜபாவி உண்டு, நல்லா ஜபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் பிரேமாசிட்டு உங்க வீட்டுக்கார்ட்ட பேசுவீங்க? பேசாத நாட்கள் கூட உண்டு. ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், பேசுவீங்களா? டெய்லி பேசுவீங்க. என்னன்னு பேசுவீங்க? இன்னைக்கு காலையில் என்ன பேசுனீங்க? கரெக்டா சொல்லுங்க. அப்ப பேசல. அதனால ஒரு புருஷன் நடிச்சா எப்ப பேசுறோம், வாங்க சாப்பிடுங்க, என்னங்க உடம்பு சரியில்லைங்களா? இது போல ஆண்டவர் இடத்துல நம்ம ஏதோ டைம் வச்சுக்கிட்டு மணி 10 நான் ஜெபிக்க போறேன், அதெல்லாம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்லல. ஆனா அதை விட சிறப்பு என்னன்னா, எப்பெல்லாம் தேவையோ எப்பெல்லாம் அவசரமோ அப்பெல்லாம் போய் டைரக்டா அவர்கிட்ட என்ன செய்யணும், நம்ம பேசணும். அதான் ஜெபம். நீங்க நினைக்கிற மாதிரி முட்டிக்கால் போட்டு பண்றதுதான் ஜெபம், 10 to 10 ஜெபிக்கிறதான் ஜெபம் இல்லைங்க. நீங்க நடக்கும்போது ஜெபம் பண்ணு, கப்பல் ஸ்கூலில் போகும்போது ஒரு நாவத்துக்கு வரும் ஜெபம் பண்ணு. உன் புள்ள இப்படி பழைய சட்டை பழைய பேட்டை தூக்கும் போது ஜெபத்துக்கு நாவத்துக்கு வருது, கர்த்தாவே, உடனே ஆட்ட போயிடணும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசை நான் கட்டுறேன்பா. இன்னும் 10 மணி ஆகல, நான் இனிமே தான் ஜெபம் பண்ணு. இல்ல இல்ல அப்பயே ஜெபம் பண்ணு, அப்பயே ஜெபம் பண்ணு. வீட்டை விட்டு வெளியே போற ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ண கூடாதா? பஸ் ஏறும்போது ஜெபம் பண்ணுங்க. வீட்டை விட்டு கிளம்பும் போது ஜெபம் பண்ணாம கிளம்பாதீங்க. கர்த்தாவே நான் வெளியே போறேன், என் பிரயாணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன், என் பிரயாணம் எனக்கு இன்பமா இருக்கணும், என் பிரயாணம் எனக்கு சமாதானமா இருக்கணும், இந்த கிளைமேட் எனக்கு சாதகமா இருக்கணும். சொல்லாம சொல்லக்கூடாதா? வெயில் காலத்துல வெயில் அடிக்க கூடாதீங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு வெயில் அடிக்க கூடாது. பார்வதி ஜெபம் பண்ணி காத்து வாங்கிச்சா வாங்கலையா? அவ்வளவுதான். அதில் விடக்கூடாது, விடக்கூடாது. இயேசுவின் நாமத்தினால அக்னி நட்சத்திரம், அது குக்குனி நட்சத்திரம், அது இயேசுவின் நாமத்தினால அக்னி நட்சத்திரத்தை அன்னைக்கு மோடம் போட்டுட்டு இருக்கணும். ஆண்டவரேன்னு கேளு, கேளு. கேட்க வேண்டாம் சொன்னாரு, கேளு. அற்புதமானதை கேளு, ஆச்சரியமானதை கேளு, எனக்கு தகுந்த மாதிரி கேளு, என் அறிவுக்கு தகுந்த மாதிரி கேளு, என் தெம்புக்கு தகுந்த மாதிரி கேளு. கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு 3 கூட்டல் 4 இந்த கணக்கா போறது கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறான் தம்பி, அது செல்போன்லயே போடலாமே. அப்புறம் கம்ப்யூட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வையே. கம்ப்யூட்டர்ல ஆண்டவருக்கு தகுந்த வேலை வையே. அவர்கிட்ட போய் பக்கத்து வீட்டு பார்வதியை கொஞ்சம் கூட்டி வந்து விட, ஆண்டவரை எல்லா வேலையும் அவர் செய்வார். நல்ல உங்களால முடியாத எந்த வேலையை வேணா வைங்க. சரி, ஆக இந்த உபவாசம் என்கின்ற கருத்து என்னுடைய மனதில் ஒவ்வாமையாக இருக்கிறது, ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிறது. சீசர்ல உபவாசம் ஒரு பேய் ஏன் போலன்னு கேட்டாரு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஜாதி பிசாசுகள் ஜபத்தினாலும் அப்படின்னு நம்ம தமிழ்ல போட்டாங்க. ஆனா உண்மையான பைபிள்ல உபவாசங்கிற வார்த்தை இல்லை. இங்கிலீஷ் பைபிள் தான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, அது சார்ஜ் ஏறிட்டு இருக்குது, அந்த எழுத்து சாஞ்சி இருக்கும். அப்படின்னா என்ன, அது அந்த வார்த்தை மூல பைபிள்ல இல்லைன்னு அர்த்தம். அந்த வார்த்தை மூல பைபிள்ல இல்லைன்னு அர்த்தம். சரி, அப்படியே இருந்தாலும் சீசர்களுக்கு தேவன் கத்துக் கொடுத்தாரு. சீசர்கள் மணவாளனுடைய தோழர்கள் தான், நம்ம மணவாளனுடைய தோழர்கள் அல்ல. இல்லைங்க, ஆபிரகாம் ஆண்டவனையும் ஜெபித்தானே, கண்ணீரோடு ஜெபித்தானே, நம்ம ஜெபிக்கூடாதா? வேண்டாம். ஆபிரகாம் யாரு? ஆண்டவனுக்கு தோழன். நீ யாரு? பொண்டாட்டி. ஃப்ரெண்டு கேட்கறது வேற, பொண்டாட்டி கேட்கறது வேற. ஆமேன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டு கேட்கறது வேற, மவன் கேட்கறது வேற. சொல்லுங்க. ஃப்ரெண்டு கேட்கறது வேறங்க, மவன் கேட்கறது வேறங்க. சார், உன்னை ஃப்ரெண்டுங்கிற ஸ்தானத்துல தேவன் வைக்கலைங்க, மகன்கிற ஸ்தானத்தை கொடுத்து உன்னை மடியில உட்கார வைக்க தேவன் விரும்புகிறார். எதையாவது சொல்லி உனக்கும் தெய்வத்துக்கும் தூரத்தை உண்டாக்காதீங்க, தூரத்தை உண்டாக்காதீங்க. அவர் உன்னை நேசிக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், உங்களோட இருக்கிறார். அவர் உங்களுக்கு உள்ளே இருக்கிறார். அவர் எங்கேயோ இல்ல, எங்க இருக்கிறாரு? உள்ள இருக்கிறார். இது சர்ச்சு இல்ல. சும்மா சும்மா சர்ச்சுக்கு போறேங்கிறீங்க, வழி எல்லாம் சொல்றீங்க. இதெல்லாம் சர்ச்சு. இங்க இருக்கு சர்ச்சு. இறைவன் இங்க கையினால் கட்டப்பட்ட கோயில்ல வாசம் பண்ணல. இங்க இருக்கிற ஒரு கோயில் இருக்கு பாரு, இந்த கோயில்ல தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த கோயில சுத்தமா வச்சுக்கோ. இந்த கோயில் எப்படி கிடந்தாலும் பரவாயில்ல, இந்த கோயில சுத்தமா வச்சுக்கோ. இறைவன் இருக்கிற இடமே நமக்கு தெரியல. என்னமோ இறைவன் ஒரு இடத்துல இருக்கிறான். இறைவன் ஒரு இடத்துல இருந்தா எனக்கு என்ன, கோயில் இருந்தா அப்புறம் வீட்டுக்கு வரமாட்டான் அவன்.
சத்யராஜ் ஒரு நாள் டிவியில பேசினார், நடிகர் சத்யராஜ். அவர் நாத்திகவாதி. 10-15 வருஷம் முன்னாடி பேசினார். நாங்கள் எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நாங்கள் இறைவன் எங்குமே இல்லை என்று சொல்லுகிறோம், இறைவன் எங்குமே இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். நீங்க என்ன சொல்றீங்க? சாமி கும்பிடுறவங்கள உனக்குள்ள இல்ல, உன் வீட்டுக்குள்ள இல்ல, நீ கோயிலுக்கு தேடிட்டு போற. சார் புரியுதா புரியல சார்? பதில் சொல்லுங்க சார். யாராவது ஒரு மனுஷன் கேட்கறான், பதில் சொல்லுங்க சார். சார் ரங்கசாமி சார், நீ எவ்வளவு நேரம் தான் பேசுவ? ஒரு அரை மணி நேரம் தம் கொட்டுவியா? அடங்கத்தானே வேணும். அவன் கேட்கிற கேள்வி அம்மா புரியுதா இல்லையா? நாங்க சாமி எங்கேயுமே இல்லைன்னு சொல்றோம். நீ இப்ப எங்க வந்திருக்கிற? கோயிலுக்கு வந்திருக்கிற. அப்ப நீ என்ன சொல்ற? உனக்குள்ள சாமி இருக்கிறது இல்லைங்கிற, உன் வீட்டுல சாமி இல்லைன்னு சொல்ற. நீங்க வந்த அவன் கேட்கிற கேள்வி புரியுதா? காரூடி அம்மா புரியுதா? அந்த கேள்விக்கு அவன் பதில் சொல்றான். அப்படின்னா நீயும் நாத்திகவாதி தாங்கிறான். என்ன நாத்திகவாதிங்கிற? நான் எங்கேயுமே இல்லைங்கிறேன். நீ வீட்டுக்குள்ள இல்லைங்கிறியே, நீ உனக்குள்ள இல்லைங்கிறியே, உங்க ஊர்ல இல்லைன்னு தானே இங்க சமயபுரத்துக்கு வந்தேங்கிறான் அவன். ஹலோ, அவன் கேள்விக்கு பதில் சொல்ல. மத உன் ஊர்ல மாரியாத்தல்ல நினைத்துட்டு வந்தல, அப்ப உங்க ஊர்ல நான் இல்ல, அப்ப அங்க கஷ்டம் தானே வரமாட்டான்ல. உங்க ஊர்ல நான் இருக்கனா இல்லையா? மாரியாத்தாலே வருது எப்படி? உங்க ஊர்ல நான் இல்லையான்னு கேக்குது. இங்கேயே நீ பார்க்க வந்தான்னு கேக்குது. என்னப்பா என்னைக்குப்பா திருந்துறது மக்கள்? என்னைக்கு மக்கள் திருந்துறது? வீட்டுக்குள்ள சாமி இல்லைன்னா நீ கோயிலுக்குள்ள வந்தேங்கிறான். உனக்குள்ள சாமி இருக்குது தெரியாதவன் நீ கோயிலுக்கு வந்தேங்கிறான். யாரு கேட்கிறா? கடவுள் இல்லைங்கிற நாத்திகவாதி. நாத்திகவாதினா கடவுள் இல்லவே இல்லைன்னு சொல்றேன். அவன் என்ன சொல்றான்? எங்கேயுமே கடவுள் இல்லைன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? உனக்குள்ள கடவுள் இல்ல, உன் வீட்டுக்குள்ள கடவுள் இல்ல, உன் தெருவுக்குள்ள கடவுள் இல்ல, உன் ஊருக்குள்ள சாமி இல்லைன்னா அங்க போற. அப்ப நீ நாத்திகவாதி இல்லையான்னு கேட்கறான். இது கட்டிடம் சர்ச்சை இல்ல, நம்ம தான் சர்ச்சா இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. சரி, ஒரு காரியம் சொல்லிட்டு முடிக்கிறேன், டைம் ஆகுது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் எல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று, பெற்றுக்கொண்டோம் என்று இல்ல, பெற்றுக்கொண்டோம் என்பதை சொல்லுங்க. பெற்றுக்கொண்டோம் என்பதை, என்று இல்ல, என்பதை விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். சார் உண்டாகுன்னா என்ன அர்த்தம்? நீ சொல்லுமா, உண்டாகுன்னா என்ன அர்த்தம்? எதாவது படிச்சிருக்கீங்க? 10 படிச்சிருக்கீங்களா? யாப்பா போடுறீங்க. வந்தாங்கிறது இறந்த காலமா எதிர்காலமா? வந்தான் நடந்த நிகழ்ச்சியா நடக்க போற நிகழ்ச்சியா? பரவாயில்லையா? வந்து கொண்டிருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான், நிகழ்காலம் நடந்துகிட்டு இருக்குது. வருவான் எதிர்காலம். உண்டாகும் அப்படிங்கிறது எதிர்காலமா இறந்த காலமா? உண்டாச்சுன்னா இறந்த காலங்க, உண்டாகும் அப்படின்னா எதிர்காலம். என்னங்க? அது உண்டாகும். என்னங்க? உண்டாகும். எல்லாம் சொல்லுங்க. உண்டாகும். அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுட்டு போங்க இன்னைக்கு. அதாவது உங்க அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எவைகள்? அரசகுமாரியம்மா கவனிமா சொல்லலாம், நாங்கள் கவனிக்கல. சரி சொல்றேன், தம்பி சொல்லுவான், நீங்க சொல்லணும், கேட்டா சொல்லுவீங்க. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். எவைகள் எல்லாம்? கேட்டதெல்லாம். நீ எதை கேட்கிறியா தான். அவைகள் எல்லாம் உண்டாகும்னா உண்டாயிடுச்சா உண்டாகணுமா? அப்ப நிகழ்காலமா எதிர்காலமா? எதிர்காலம். வெரி குட். நடக்குன்னு சொல்லாம உண்டாகுங்கிற வார்த்தையை சொல்ற. என்னங்க? உண்டாகும். வெரி குட், வெரி குட். அந்த பாயிண்ட் தான், அதுதான் காத்துட்டு இருக்கிறேன். அப்ப உண்டாகும் அப்படின்னா இப்ப அது இருக்கா? தம்பி புரியுதா பாருங்க. உன் ஜெபத்துக்கு பதில் உண்டாகும் என்று சொல்றார். அப்ப அந்த டைம் வரைக்கும் பதில் என்ன இல்ல? இல்ல, உண்டாகும். சொல்லுங்க, உண்டாகும். இப்ப இருக்குதா? பதில் இருக்குதா? பதில் நடக்கும், பதில் உண்டாகும். என்னங்க?
என்ன செஞ்சா? அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். இல்ல, பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு. ஆண்டவருக்கு பாருங்க சார், என்ன சார் நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், ஆண்டவர் படிச்ச படிப்பை கொஞ்சம் உள்ள வராரு பாருங்க. என்ன ரங்கசாமி சார் கவனிங்க, இது எதிர்காலம், உண்டாகுங்கிறது பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படிங்கிறது இறந்த காலம். லொல்லு பாருங்க ஆண்டவருக்கு. இது அமெரிக்காரன் தான் ரசிப்பான், நீங்களும் ரசிங்க கொஞ்ச நேரம். பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படிங்கிறது இறந்த காலம். பெற்றுக்கொண்டு விட்டோம் எப்படி புரிய வைக்கணும் எனக்கே தெரியல, ஜெயந்தி தான் புரிய வைக்கணும். இந்த எலுமிச்சம்பழத்துக்காக ஜெபம் பண்றீங்க. அவரு சொல்றாரு, இது உன் மடியில நான் உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நீ நம்ப ஆரம்பிச்ச பிறகு இந்த எலுமிச்சம்பழம் எங்க இருக்கும், அது எப்படி உன் கைக்கு வரணுங்கிற வழிய அப்பதான் நான் திறப்பேங்கிற. நக்கல் புரியுதுங்களா? ரங்கசாமி சார் உங்களுக்கே புரியலாம், இவங்களுக்கு எப்படி புரியும்? இது எதிர்காலம். உன் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னு நம்புங்கிறார். உன் ஜெபத்துக்கு பதில் ஆரம்பிக்கணும்னா உன் ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு நம்பு. அப்பொழுது எப்பொழுது? அப்பதான் உன் ஜெபத்துக்கு பதிலே வருது. ஐயா நானும் தான் 5 வருஷமா ஜெபம் பண்றேன், ஐயா 4 வாரமா கோயிலுக்கு வரேன். இல்ல 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 இல்ல, பதில் கிடைச்சிருச்சு நீ நம்பணும். ஆமென் சொல்லுங்க. அதான் ஒண்ணு இல்லையா, அதாயா நானும் சொல்றேன், நம்புனாதாயா வரும். ஹலோ, நீ நம்புனாதான். என்ன நம்பணும்? சுகம் கிடைக்கும் இல்ல, கிடைச்சிருச்சு நீங்க நம்பணும். என்ன வம்பா இருக்கு பாருட்ட, என்ன பேஜாரு பாரு ஆண்டவர்கிட்ட, என்ன லொல்லு பாருங்க, என்ன அழகு. இதெல்லாம் யார் ரசிக்க போறான்னு தெரியல. இதுக்காக இந்த சிங்கப்பூர் கத்தர் கூட்டிட்டு போனதான் மறுபடியும் அவன் ரசிப்பான். நான் சொல்றத நீங்க ரசிக்க மாட்டேங்கிறீங்க. கல்யாணத்துக்கு புரியுதா நான் பேச? என்ன அழகா பேசுறாரு பாத்தீங்களா? உண்டாகும் எதிர்காலத்துல போட்டுட்டு எப்ப உண்டாகுன்னா கிடைச்சிருச்சு அப்படின்னு இறந்த காலத்துக்குள்ள கொண்டு வராரு. கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பும் பொழுது அதுக்கு பிறகுதான் நான் உண்டாக்குவேங்கிறார். என்ன அழகு தெரியுமா அதுல? தம்பி உனக்கு புரியுதா? கிடைச்சிருச்சு அப்படின்னு நம்பும் பொழுது அப்பதான் உன் ஜபத்துக்கு பதில் என்ன ஆகுமா? கிடைக்கும் அப்படிங்கிறார். நீ 100க்கு 100 வாங்குவேன் நீ நம்பின பிறகுதான் நான் பேப்பரே கையில் எடுப்பேன் திருத்தத்துக்குங்கிறார். அப்படி பாரு, 100க்கு 100 வாங்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் உன் பேப்பரையே நான் திருத்த எடுக்க போறேன். அது வரைக்கும் எடுக்க மாட்டேன், ரிசல்ட் வராது. நான் பேப்பரை கையில் எடுக்கணும்னா கிடைச்சிருச்சு நம்பணும், கிடைக்கிறது இல்ல. அதான் லொல்லு ஆண்டவர்ட்ட. கிடைச்சிருச்சு எல்லாம் சொல்லுங்க, கிடைச்சிருச்சு, நடந்துருச்சு, சுகம் ஆயிடுச்சு. இப்படி பேசணுமா? இப்படி பேசினா கிடைக்குமா? என்ன சரசம்மா, இந்த அம்மாவுக்கு அதான் சனிக்கிழமை நான் கோட்டை மாத்தினா, இந்த அம்மா எங்க உட்காந்துட்டு இருக்கு? இங்க உட்காந்துட்டு, தோரையூர்ல உட்காந்துட்டு. சரி, எப்படிங்க இதுக்கு மாத்திரம் உதவி செஞ்சுட்டு என் பிரச்சனை முடிச்சிடறேன். என்ன சார் இதோட இந்த ஒரு பாயிண்டோட முடிச்சிடறேன். ஏன்னா ஏற்கனவே போன வாரம் சொன்னதான். இப்ப நான் பாடம் நடத்தல, டியூஷன் நடத்திட்டு இருக்கிறேன். போன வாரம் நடத்தின பாடத்துக்கு இப்ப என்ன எடுக்கிறேன்? டியூஷன் கிளாஸ்ல நடத்தின பாடம் புரியல, வீட்டுல எங்க போறோம்? திரும்பி அதே போறோம். a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. இங்க பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி பாரு, இப்படி இப்படி புரியுதா? ஏன் அது கிளாஸ்லயே மரியாதை கவனிச்சுங்க. அங்க புரியல ஐயா, இங்க இது புரியுதுயா. இது டியூஷன். போன வாரம் சொல்லி கொடுத்துதான் டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறேன், இன்னும் பாடம் நடத்தல. கிடைச்சிருச்சுன்னு எப்படிங்க நம்புறது? என்ன வம்பா இருக்குது? என்ன ரங்கசாமி சார், கிடைச்சிருச்சுன்னு நீ நம்பினாதான் பதில் என்ன செய்தான்? ஆரம்பிக்க போகுது, உண்டாக போகுது. சரி, எப்படி கிடைச்சிருச்சுன்னு நம்ப வைக்கிட்டீங்களா? போன வாரம் சொன்னாதான் நான் நம்ப வைக்கிறேன். கடற்கடான்னு ஒரு 4 உதாரணம், அதோட பிரசாந்தம் முடிச்சிடலாம். மாடு தண்ணியில விழுந்துருச்சு. மாடு 10 அடி ஆழம். ஐயோ, நீச்சல் அடிச்சு வெளியே வருமா வராதா? 20 அடி ஆழத்துல, 50 அடி ஆழத்துல, 10 அடி ஆழம் என்ன, 150 அடி ஆழம் என்ன? ஆழம் ஆழம்னா இதை விட தாண்டிருச்சு தண்ணி அப்படின்னா அது அவ்வளவுதான். நான் சொல்றது புரியுதுங்களா? 6 அடி ஆழத்துல நீச்சல் அடிச்சு பழகிட்டானா அவன் 600 அடி ஆழத்துல நீச்சல் அடிச்சிருவான். அவ்வளவு விஷயம் நீச்சல். அது 6 அடியா 10 அடியா 1000 அடியாங்கிறது மேட்டர் கிடையாது. அப்ப ஏரியில விழுந்த ஒரு மாட்டை நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே சொன்னதான், மனசுக்குள்ள கொண்டு வாங்க.
எங்க நிக்கிறேன், பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பது எப்படி விசுவாசிக்க முடியும் சார்? என் கையில எலுமிச்சம்பழமே இல்ல, என் கையில எலுமிச்சம்பழம் வந்துருச்சுன்னு டம்ளர் எடுத்து எப்படி ஜூஸ் போட போக முடியும்? நீ கிடைச்சிருச்சு நம்பு, அப்பதான் நான் கொண்டாந்து தருவேங்கிற. கிடைச்சிருச்சு நம்பு, கிடைச்சிருச்சுன்னு நம்பு, அப்பதான் உனக்கு நான் தர ஆரம்பிப்பேனா? என்ன பெரிய சிக்கலா இருக்குது. சரி, அதுக்கு நான் உதவி செய்யறேன், புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சொல்றதுதான் உதவி, வார வாரம் நான் பேசிட்டு இருக்க முடியாது. நல்ல விளையக்கோங்க, கல்யாணிச்சு நல்லா விளையக்கோங்க. என்ன அப்படின்னா, மாடு தண்ணியில விழுந்த பிறகு இறைவா என்னை காப்பாத்து, என்னை படுபாவி பைய கொண்டது நடிகர்ல தள்ளி விட்டு விட்டான், நான் எப்படி இப்ப போடுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யணும்னு அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்குதா? அப்புறம் விழுந்த உடனே நீச்சல் அடிக்குது. நல்லா கவனிமா, பூசா அந்த அம்மா கவனிமா, 10th படிச்சிருக்க அம்மா கவனி. அப்ப மாடு ஜெபம் பண்ண பிறகு இறைவன் அதுக்கு நீந்த கத்து கொடுக்கல. மாடு நீச்சல் அடிக்கிற திறமைய அந்த கண்ணுக்குட்டியா அவங்க அம்மா வயிற்றுல உருவாகும் பொழுது அந்த நீச்சல் அடிக்கக்கூடிய திறமையும் பலனையும் அறிவையும் அந்த மாட்டுக்குள்ள அந்த கண்ணுக்குட்டிக்குள்ள வச்சுதான் அந்த கண்ணுக்குட்டி அந்த பூமியில பிறந்துச்சு. கை தட்டுங்கள. நீ பிறப்பதற்கு முன்பதாகவே ஒரு பிரச்சனையை சமாளிப்பதற்கான அத்தனை பலனையும் அத்தனை ஞானத்தையும் அத்தனை திறமையும் இறைவன் உனக்குள்ளே வைத்துத்தான் இந்த பூமியில உன்னை ஜெனிப்பித்தானே ஒழிய உன்னை ஜெனிப்பி பிறகு நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னை தப்புவிப்பதற்கு ஒரு வழியை தேவன் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே உருவாக்கிட்டா, இனிமே வந்து உருவாக்குறது அவசியம் இல்லை. சரி, இப்ப சொல்றேன். முத படிச்ச மனுஷனுக்கு தேவன் சோறு போட்டாரு, ரைட்டு. இப்ப நமக்கு ஆண்டவர் சோறு போட்டு இருக்கிறாரா? இந்தியாவில் நான் நெல் வச்சிருக்கிறேன், அரேபியால வந்து கோதுமை வச்சிருக்கிறேன், அமெரிக்கால வந்து பார்லியை வச்சிருக்கிறேன், துபாயில வந்து பெட்ரோலை வச்சிருக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கோங்க, அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணுங்க அப்படின்னாரா? இல்ல. நல்லா கவனிக்கணும். எப்படி நடணும், எப்படி அறுக்கணும், எப்படி திங்கணுங்கிற வழியை தான் வச்சான். ஹலோ, நெல்ல வைக்கல, நெல்லு வரத்துக்கான வழியை தான் வச்சானே வழிய நெல்ல வைக்கல. நெல்லு வரத்துக்கான வழியை வச்சுட்டு கொஞ்சோண்டு நெல்லையும் கொடுத்துட்டு போயிட்டான் நம்ம கையில. இன்னைக்கு உலக அழியறதுக்குள்ள எத்தனை லட்சம் ஜனங்கள் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நமக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. நெல்லுக்காக இறைவன்ட்ட ஜபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. விதை நெல்லை கொண்டு வந்து நாத்து போடுறோம், நட்டு வைக்கிறோம், நெல் வந்துட்டு போகுது. இறைவன் நெல்லு தரல. நெல்லு வரத்துக்கான வழியத்தான் இறைவன் கொடுத்தான். புரியுதா புரியலையா பாரு. இல்ல இறங்கி வந்து இவன் பசிக்க ஏதாவது செய்யணுமா ஆண்டவன்? உனக்கு பசிப்பா, இறங்கி வந்து உங்க ஆண்டவர் ஏதாவது செய்யணுமா? சொல்லுப்பா. செய்யணும் இல்லை. நீ போய் உங்க அம்மாட்ட கேட்க, உங்க அம்மா சமைச்சு கொடுக்குது. சரியாதப்பா? அப்ப நீ கேட்டு இறங்கி வந்து உன் பசியை தீர்க்கணுமா இறைவன்? உன் பசிக்கு என்ன செய்யணுங்கிற தீர்வை உனக்கு கருத்து கொடுத்துட்டான். பசிக்குதுன்னா அம்மாட்ட போய் கேளு, அம்மாவும் இல்லைன்னா ஜாமான வீட்டுக்கு தீனி இருக்கான்னு பாரு, ஒண்ணு இல்லைன்னா ஏதாவது கடையில போய் தின்னு, தெரிஞ்சவங்கிட்ட போ. இந்த வழிதான் வச்சனாலே இறைவன் கொண்டு வந்து உனக்கு சோத்தை கொடுக்கவே மாட்டான். ஏரோப்ளைன்ல போகும்போது தப்பி தவறி வண்டி விபத்து வந்துச்சுன்னா, விமானத்துல விபத்து வந்துச்சுன்னா நீ கடல்ல விழுந்து செத்து போயிடக்கூடாதுன்னு என்ன தரான்? ஜாக்கெட் தரோம். இந்த ஜாக்கெட் மாதிரி இல்ல, சட்டை மாதிரி இருக்கும், ஆனா அது பேரு ஜாக்கெட், லைஃப் ஜாக்கெட் அது பேர். இந்த ஜாக்கெட்டை போட்டுட்டு ஊதுனா ஜாக்கெட்ல காத்து வந்துடும். நம்ம எவ்வளவு கடல்ல போனாலும் முழுக மாட்டோம். இப்ப கடல்ல விழுந்த பிறகு நீங்க கீழே குதிங்க, நான் ஜாக்கெட்டை ஒவ்வொன்னா போடுறேன் பிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்களா? இல்ல இல்ல இல்ல, மாட்டிட்டு தான் உங்களை குதிக்கவே சொல்றோம். மாட்டிட்டு தான். அப்ப ஒரு ஏரோப்ளைன்ல போறவன் நாசமா போயிடக்கூடாதுன்னு பொசுக்குன்னு ஒரு ஆபத்து வந்தா காப்பாத்துறதுக்கு லைஃப் ஜாக்கெட்டை பட்டக்ஸ் கீழே வச்சிருக்கானே, இவன் வச்சிருந்தா ஆண்டவன் எவ்வளவு வச்சிருப்பான்? கை தட்டுங்க. உனக்கு ஒரு லைஃப் ஜாக்கெட்டை வச்சிருக்கிறார். நீ எந்த பிரச்சனையை சந்தித்தாலும் அந்த பிரச்சனையை தாங்கத்தக்கதாக, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவன் உண்டாக்க வேண்டியதில்லை, அவன் உண்டாக்கி விட்டான். கை தட்டு. உண்டாக்கி விட்டான். ஒரு ஜெபிக்க போகும்போது உன் ஜெபத்தினுடைய முறை மாறணும். ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் தான்னு கேட்காத, நீர் பதிலை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். கைகளை தட்டி. பதிலை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். சுகத்தை தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். என் கண்ணீருக்கான தீர்வை நீ வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்ப புரியுதான்னு பார்த்துட்டே வாங்க. இப்ப பதில் கிடைச்சிருச்சா கிடைக்கலையா? அவன் வச்சிருக்கானா வைக்கலையா? உலகத்துல கடைசியாக தேவன் உண்டாக்குனது யார? மனிதனை உண்டாக்கினார், அல்லது மனுக்குலத்தை தேவன் உண்டாக்கினார். நான் சொல்றேன், இந்த மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் இறைவன் படைத்து வைத்து விட்டு கடைசியாகத்தான் யாரை படைச்சாரு? மனுஷனை படைச்சார். அந்த குழந்தைய விளையாண்டுட்டு இருக்கிற அம்மா நடந்து வந்த அம்மா கொஞ்சம் கவனிமா, அதை ஒன்னையாவது கத்துட்டு வந்தது வாழ்க்கையில. இறைவன் உண்டாக்குனதுல கடைசியாக உண்டாக்குனது
பூமி, சூரியன், சந்திரன், நீர், நிலம், நெருப்பு, காற்று, வாழை மரம், தென்னை மரம், அருவாமனை, அந்த கத்திரிக்காய், வெள்ளரிக்காய், வாழை மரம் இதெல்லாம் படைச்சு முடிச்சு கடைசியா யாரை உண்டாக்குனாரா? மனிதனை உண்டாக்கினார். இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு கேட்டா பிரேமாமா கடகடன்னு சொல்லணும் அடுத்த வாரம். சரிங்களா? என்ன கத்துக்கிறோம்? ஆமா, நீங்க கத்துக்கிறீங்களா? எல்லாத்தையும் படைச்சிட்டு தான் யாரை உண்டாக்குனாராம்? மனுஷனை படைச்சார். எனக்கு 12 மணிக்கு வாங்க சாப்பாடு சரியா இருக்குன்னு சொல்றீங்க. நான் வந்த பிறகு உழவு வைப்பீங்களா? வரது முன்னாடியே சமைச்சு வச்சிருப்பீங்களா? ஆஹா ஆஹா, ரைட்டுங்க. அது மாதிரி உங்க பையன் உங்களுக்கு குழந்தை பிறகுது, ஒரு வார்த்தை, குழந்தை பிறந்த பிறகு ஓடே பவுடர் வாங்கிட்டடா அப்படிங்களா? இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே பவுடர் வாங்கி வச்சுக்கீங்களா? பிறந்த இப்பயே வாங்கி வச்சுக்குவாங்க. நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போறதுக்குள்ள பாருங்க என்னென்ன ரெடியா இருக்குன்னு பாருங்களேன். சுகப்பிரசவம் ஆனு ஜெபம் பண்ணுங்க. சரிங்களா? 1000 ரூபாய் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அங்க போனா 15,000 ரூபாய். அடுத்த பிள்ளையும் கத்தி வைக்கணும். எனக்கு கத்தியே வைக்கக்கூடாது ஆண்டவரே, நான் உன் புள்ள. சரி, சொல்லித்தரேன். நீ சொல்லித்தரேன் ஒரு வார்த்தைக்கு. புதுசா வரவங்க வேண்டிக்குவாங்க. இங்க ஏற்கனவே இருக்கிற பெருச்சாளிகள்லாம் வேண்டாது. உங்களுக்காக சொல்லல, இங்க உட்கார்ந்து இருக்கிற பெருச்சாளிகளுக்காக சொல்றேன். 15,000 நான் டாக்டர் கொடுத்தாலும் கொடுப்பேன், உனக்கு எவ்வளவு தர மாட்டேன். ஐயோ 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 ஐயோ, 1000 ரூபாய வாய் கூசாம கேட்கிறாரு இருந்தாலும் அவரு கிழிக்காம இருக்குது வழி சொல்லிடுறேன். அது உனக்கு புரியுதா? புரியல. சரி, புரிஞ்சுக்கவங்க பாக்கியவாங்க. அப்ப கவனிங்க, கடைசியா அப்ப நீங்க எப்படி நாங்க வரதுக்கு முன்னாடி சமைச்சு வச்சிருக்கீங்களோ அது போல ஆண்டவர் சொல்றாரு. என்னம்மா? ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ சுடுகாடு போற வரைக்கும் உனக்கு என்னென்ன தேவைங்கிறத நான் செஞ்சு வச்சுட்டு தான் உன்னை நான் மனிதனாய் பிறப்பித்தேன். புரியுதா? புரியலையா? மனிதனை அல்ல, மனு குலத்துக்கே தேவையான அனைத்தையும் இறைவன் செய்து வைத்து விட்டு தான் மனு குலத்தை தேவன் உருவாக்கினார். ஆமென் சொல்லுங்க. மனிதன் வேற, மனு குலம் வேற. சார் உங்களுக்கு புரியுதில்லை சார்? மனிதன் வேற, மனிதனுடைய மனு குலம் வேற. உலகத்திலே கடைசியா பிறக்க போற மனிதனுக்கும் நான் செய்ய வேண்டிய செஞ்சு வச்சுட்டு தான் அவனை இந்த பூமியில அப்படின்னா உங்க அம்மா வயிற்றிலிருந்து நான் வெளியே கொண்டு வருவேன். அப்ப நீ உங்க அம்மா வயிற்றுல என்னைக்கு நீ வெளியே வந்தியோ, நீ எந்த இடத்துல சுடுகாட்டுக்கு போகணும், உன்னை யாரு புதைக்கணும், உனக்கு யாரு கொல்லி வைக்கணும் முதற்கொண்டு இறைவன் மகா பெரிய திட்டத்தை தீட்டி வைத்திருக்கிறான். உன் தேவைகளை இறைவன் ஏற்கனவே சந்தித்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இறைவன் இனிமே உனக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, இறைவன் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறான். அப்ப நம்ம ஜெபத்துல போகும்போது நம்ம ஜெபம் மாறணும். கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்கிற ஜெபத்தை குறைங்க. கொடுத்துட்டீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுத்துட்டீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம், கொடுத்துட்டீங்க. அது என் கைக்கு வரத்துக்கு உள்ள தடைகளை மாற்றுகிறேன். வழிவாசல் உண்டாகட்டும், ஞானம் உண்டாகட்டும். என் மகனுக்கு பொண்ணு எங்க இருக்குன்னு இயேசுவின் நாமத்தினால. ஒரு கேள்வி, பிரேமாமாவுக்கு பையன் இருக்கிறாங்க, கல்யாண சாப்பாடு போடாமலே இருக்கிறாங்க, இந்த 2013 போடுங்க. இனிமே பிறக்கணுமா பிறந்துருச்சா? இதுவே நல்ல உதாரணம். இனிமே பிறக்கணுமா பிறந்துருச்சா? பிறக்கிற பிள்ளை இனிமே கட்ட முடியாது, பாவம். ஏற்கனவே பிறந்திருக்குது, எங்க இருக்குன்னு தான் தெரியல. புரியுதுங்களா? அப்ப நம்ம கேட்க வேண்டியது, பொண்ணை காட்டுங்க ஆண்டவரே, இனிமே பிறக்கிற வேலை ஏற்கனவே பிறந்து ஏற்கனவே திட்டம் போட்டு நீ ஒரு முடிச்சு போட்டு நீர் ஒரு கணக்கை வச்சுட்டீங்க, அதற்கு நேராய் நான் நடத்தப்படுவேனாக. அந்த பொண்ணு உலகத்துல அமெரிக்காவில் இருந்தாலும் லண்டன்ல இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எங்க அறிவுக்கு வரணும். அதை காமிச்சு கொடுங்க இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிதான் ஜெபம் பண்ணணும். இனிமே பொண்ணு பிறக்கட்டுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அங்க பொண்ணு பிறந்துருச்சு. பொண்ணு உங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்தாச்சு. என்னைக்கு இயேசு சிலுவையில செத்தாரோ அன்னைக்கே உன்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை தேவன் தந்து விட்டார். கைகளை தட்டி எல்லாம் முடிந்தது சொல்லுங்க. எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. கண்களை மூடி கைகளை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் நாமம் யெகோவா ஈரே, அவர் நாமம் யெகோவா ஈரே. உன் பிரச்சனைகளை தேவன் அறிந்திருக்கிறார், உன் வியாதியை தேவன் அறிந்திருக்கிறார். இனிமே எலுமிச்சம் கலக்கார ஐயாவுக்கு கால் எரிச்சலை குறைக்கிறதுக்காக கடவுள் மனுஷனா பிறந்து உனக்காக இன்னொரு தடவை அடி வாங்கி சாக முடியாது. ஏற்கனவே அடி வாங்கி செத்து ரத்தத்தை சிந்தினதை நம்ம விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை உண்டாகிவிடும். இனிமே வந்து தேவன் செய்வார்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க.
நீ எந்த ஜபத்துக்கு நீ ஆண்டவர்ட்ட கேட்டாலும் அந்த ஜபத்துக்கு பதிலை ஏற்கனவே தேவன் வைத்து விட்டார். நீ பதில ஏற்கனவே பதில் எங்க இருக்குன்னு வேணா கேளு, பதிலே இல்லைன்னு சொல்லாத, பதில் உருவாகட்டும் சொல்லாத, பதில் ஏற்கனவே உருவாகி விட்டது, பதில் ஏற்கனவே இருக்கிறது. அந்த பதில் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியல, அது எப்படி எடுக்கணும்னு தான் தெரியல, ஆனா பதில் இருக்கிறது. கண்களை மூடுங்க. நான் போன வாரம் சொன்னதை மறுபடியும் சொல்றேன். சொல்லுங்க, தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை. புரியுதான் பாருங்க, தீர்வு இல்லாத பிரச்சனை இல்லை. ஒருவேளை கேன்சருக்கு இவன் வைத்தியம் இல்லைங்களா? கிடையவே கிடையாது சார். கேன்சருக்கு மருந்து இருக்குது. நான் சொல்றேன், எங்க மருந்து இருக்குது? அவன் கண்டுபிடிக்க போறான். என்ன புதுசாவா? இல்ல, ஏற்கனவே இங்க இருக்கிற மருந்து எதையும் சேர்த்தா சுகமாகனு கண்டுபிடிக்க போறான். இவன் ஒன்னும் உருவாக்கல. ஹலோ, இவன் உருவாக்கல சார். ஏற்கனவே இருக்கிறத ஆட்டை தூக்கி மாட்டில போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில போட்டு கண்டுபிடிக்க போறான் ஒரு மருந்தை. அந்த மருந்து தான் சுதந்திர போகுது. அது இவன் புதுசா கண்டுபிடிச்சானா? இல்ல, ஏற்கனவே இருக்குது. இதையும் அதையும் சேர்த்தா தீர்வுன்னு அது இவனுக்கு தெரியல. எதையும் சேர்த்தா தீர்வுன்னு இவனுக்கு தெரியல சார். ஆனா தீர்வு இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கேன்சருக்கு மருந்து இருக்குது, உனக்கு தெரியல. யார்கிட்ட இருக்குது? இறைவனிடம் இருக்கிறது. இனிமே உண்டாக போறதில்ல. ஏற்கனவே உண்டாக்கி வச்சதை விசுவாசிக்கும் பொழுது அதுக்குரிய தீர்வுக்கு நேராக உன்னை தேவன் நடத்துவார். ஏதோ இனிமே உண்டாகிறது இல்ல சார். தீர்வு ஏன் சொல்ற, நல்லா கவனிச்சுக்கோங்க சார். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு இல்லைன்னா அந்த பிரச்சனையை கொண்டு வந்தவன் பெரிய ஆளா போயிடுறான் சார். பிசாசு பெரிய ஆளா போயிடுறான். கேன்சரை கொண்டு வந்தவன் ஆண்டவர் கிடையாது, கேன்சரை கொண்டு வந்தது பிசாசு. எந்த அப்பனும் தான் பிள்ளைக்கு கேன்சர் வியாதி தரவே மாட்டான், அதுல சந்தேகமே வேண்டாம். உட்காந்து யோசிக்காதீங்க. ஒருவேளை இறைவன் கொடுத்திருந்தா, ஒருவேளை சொல்லு பார்க்கலாம். எந்த அப்பன் எந்த ஆத்தா தான் பிள்ளைக்கு கேன்சர் கொடுப்பான்? அப்புறம் எப்படி இறைவன் தருவான்? அப்ப இறைவன் தரலைங்க, பிசாசு அதை கொண்டு வந்திருக்கிறான். அப்ப பிசாசு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுத்தானா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவனுக்கு அறிவில்லாவிட்டால் யாரு பெரியாளா போயிடுவா? அதான் விஷயம். அப்ப பிசாசு பெரியாளா? யாரு தான் பெரியவர்? அப்ப உன் பிரச்சனைக்கு தீர்வு ஆண்டவன்ட்ட இருக்கா இல்லையா? இதுதான் சார் விஷயம். கொஞ்சம் திரும்பி யோசிங்க. இதுதான் லாஜிக், இதுதான் முறைமை. அவன் ஒரு கேள்வி கேட்டு கடவுள் நொல்லன்ட்டார்னா அவன் அறிவாளி, அவன் ஜெயிச்சுட்டான், இவர் தோத்துட்டான்னு அர்த்தம். இறைவன் தோக்கவே முடியாது, தோற்கடிக்கப்பட முடியாதவர், ஜெயிக்கப்பட முடியாதவர். நீ எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கான பதில் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி நன்றி 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 நன்றி. கவனிங்க, கால்குலேட்டர்ல 48 பெருக்கல் 50 இஸ் ஈக்குவல் டு போட்ட ஆன்சர் வருமா வராதா? வருமா வராதா? 599 பெருக்கல் 698 போட்டா வருமா வராதா? என்ன சார் வருகிறீங்க? எப்படி சார் இருக்குது சார்? ஏற்கனவே பதில் அதுல ஃபீட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதே போல கத்தரிடத்துல ஏற்கனவே பதில் இருக்கிறது. நல்ல கைகளை தட்டி. பிசாசு என்ன வியாதியை என்ன கணக்கு கொண்டாந்து கொடுத்தாலும் ஆண்டவரிடத்துல பதில் இருக்கிறது, பதில் இருக்கிறது, பதில் இருக்கிறது. கைகளை தட்டி. உன் பிரச்சனைக்கு பதில் இருக்குது, உன் வியாதிக்கு தீர்வு இருக்குது, உன் கண்ணீருக்கு தீர்வு இருக்கிறது. மகளே, நீ விசுவாசி. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். பெற்றுக்கொண்டு விட்டோம் என்பதை விசுவாசியுங்கள். அதற்கு தீர்வு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. இனிமே ஆண்டவன் இறங்கி வந்து தீர்வு தரணும் அவசியம் இல்லை. ஏற்கனவே தீர்வு வைக்கப்பட்டு விட்டது. அது கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்த மரணத்தின் மூலமாய் உனக்கு ஒரு மாபெரும் தீர்வை தேவன் வைத்து விட்டார். நாங்களும் என்ன பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன்? நடைய மாத்து அப்படிங்கறத போல எதை மாத்தணும்? ஜபத்தை மாத்து. அது போல விசுவாசியே உங்கள் ஜபம் மாறணும். ஆண்டவர்ட்ட போய் உன் ஜப முறை மாறணும். நடக்குமா நடக்காதா? இல்ல, நடந்துருச்சுன்னு சொல்லி கேளு. வெற்றி பெறுவேனா வெற்றி பெற மாட்டேனா? ஐயையோ, வார்த்தையே தப்பு, ஜபமே தப்பு. நான் வெற்றி பெற்று விட்டேன், எனக்காய் நீர் மரித்து விட்டீர். இந்த வெற்றி எனக்கு சுதந்திரமாகி 2000 வருஷத்துக்கு மேலாகிறது ஆண்டவரே. ஜபத்தை மாத்தி ஜபனுடைய அணுகுமுறை கிடைக்குமா கிடைக்காதல்ல, கிடைச்சிருச்சுன்னு ஜபத்தை ஆரம்பி. வெற்றி பெறுவேனா வெற்றி பெற இல்ல, வெற்றி பெற்று விட்டேன் என்று நீ ஆரம்பிக்கும் பொழுதுதான் வெற்றிக்கு நேராக நீ நடத்தப்படுவாய். வெற்றி அப்பதான் உண்டாகும். வெற்றி உண்டாகிறதே உன் கையில தான் இருக்குது. எப்ப வெற்றி உண்டாகும்? வெற்றி உண்டாகிவிட்டது என்று நீ விசுவாசிக்கும் பொழுது வெற்றி உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வெற்றி பெற்று விட்டேன் சொல்லுங்க. நான் வெற்றி பெற்று விட்டேன், நான் சுகமடைந்து விட்டேன், நான் விடுதலை அடைந்து விட்டேன். இனிமே ஆண்டவர் எனக்கு வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக எல்லாம் செஞ்சுட்டாரு.
கர்த்தர் எல்லாம் செய்து முடிச்சிருக்காருங்க. உங்க ஜெபத்தை மாறணும். அப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இங்க வரும்போது ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. அதுவே தப்பு தான். அப்பான்னு ஜெபம் பண்ணலாம், தப்பே கிடையாது. அவரு சொல்லி கொடுத்ததுக்கு மேல நீ ஒரு புது ஜெபத்தை நீ பண்ணக்கூடாது. அவர் சொல்லி கொடுத்ததுக்கு மேல புதுசா நீ ஒரு ஜெபம் பண்ணாது. அவரு புள்ளன்னு சொல்லி கொடுத்தா நீ புள்ளைங்கிற சாதனை இல்ல. இல்ல இல்ல நான் வந்து வேலைக்காரனா, இதுதான் கொழுப்பு, இதுதான் கொழுப்பு. ஆண்டவருக்கே நீ பாருங்க தெரியா? அவர் அப்பான்னு கூப்பிட்டா நீ எஜமானு கூப்பிட்டா நக்கல் அடிக்கிறியா அவரை? இதுதான் தாழ்மையா? ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு காரியம் சொன்னா போலீஸ்காரன் செய்யாம இருப்பானா? நான் கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிற? அவரு சொல்றாரு நான் அப்பா நீ பிள்ளைங்கிற, நீ மரியாதையா ஏத்துக்கணும், ஏத்துக்கூடாதா? வாயில ஆண்டவருங்கிற, ஆண்டவர் வார்த்தை எப்படி தட்டுவியா? ஆண்டவர் அவர் அப்பான்னு கூப்பிடுங்கிறாரு, அடுத்த வார்த்தை வாயில என்ன வரணும்? அப்பான்னு வரணும். அப்புறம் நீ ஆண்டவர் என்ன கூப்பிடுற? தூரம் நிக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க. அப்பான்னு சொல்லி உரிமை பாராட்டுங்க. அப்பான்னு சொல்லுங்க, அப்பதான் நெருக்கம் அதிகமாகும். ஆண்டவர் என்ன தூரமா இருக்கிறீங்க, அப்பான்னா கிட்ட வரீங்க. அவர் தூரம் இருக்க விரும்பல, உன் கிட்ட வச்சுக்க தேவன் விரும்புறார். உன் புள்ள தூரம்னு பேசக்கூடாது. உன் புள்ள எப்பயும் போல வந்து உன் மடியில உட்காந்து உன்னை தொட்டு பேசணும்னு நீ விரும்புவது போல தேவன் விரும்புகிறார். ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள், ஆண்டவரோடு ஐக்கியப்படுங்கள். ஆண்டவரோடு நல்லா சகஜமா பேசுங்க. ஆனா பேசுங்க, ஊர்னா பேசுங்க, கால்வழினா பேசுங்க, இடுப்பொழினா பேசுங்க, பேசுங்க பேசுங்க. அவர் ஓடுற அளவுக்கு பேசுங்க, அவர் ஓடவே மாட்டார். கர்த்தர் கத்துக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக தேவனை சோதரிப்போம். தொடர்ந்து வாங்க, இன்னும் ஏகப்பட்ட செய்தி இருக்கிறது. என்ன சொல்லி எதை முடிக்கிறதுன்னு தெரியல. நடத்திட்டு இருக்கிறேன். விபத்து நமக்கு கிடையாது, தற்கொலை நமக்கு கிடையாது, பில்லு சொன்னி நமக்கு பிரச்சனை இல்லை. இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம தீர்க்காயுசா எப்படி வாழ முடியும். தீர்க்காயுசாய் வாழ்வது தேவ சித்தம். அது தானாய் நடக்காது. நெல்லு தானா வராதது போல நான் தானா 100 வருஷம் வாழ மாட்டேன். அதுக்கு நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சா நான் 100 வருஷம் வாழ்வேன் என்று சில காரியங்கள் நீங்கள் யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பதில் கிடைக்கும். நம்ம கேட்டதுனால கர்த்தர் கொடுக்கல, ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டாருங்கிறத நீ நம்புறதுனால தான் உனக்கு கிடைக்க போகுது. இனிமே அவர் தரணுங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு. உங்களை வெளிநாட்டுக்கு போகணும், 1 வருஷம் போகணும், 1 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னா ஒரு 10 பேர் கட்டாயமா கிளம்புவீங்க. ஒரே ஒரு விஷயம், உங்க வீட்டுக்கிட்ட ஒரு வருஷத்துக்கு போன் பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறோம். சரிங்க, பல்ல கழிச்சுட்டு போயிடலாம், போன் இல்லாம நம்ம இருந்தது இல்லையா? ரைட்டுங்க, வரங்க. அப்ப இந்த 1 வருஷத்துக்கு உன் பிள்ளைக்கு என்னென்ன தேவை, ஆட்டை என்ன செய்யணும், மாட்டை என்ன செய்யணும், தோட்டத்தை என்ன செய்யணும், துறவை என்ன செய்யணுங்கிற திட்டத்தை வகுத்து விட்டு செல்வாயா, வகுக்காமல் போவாயா? நீ 1 வருஷம் போறதுக்கு திட்டத்தை வகுத்து விடுவாயானால் உலகம் அழிகிற வரைக்கும் உள்ள திட்டத்தை தேவன் ஏற்கனவே செய்து வைத்து விட்டார். இனிமே வந்து திட்டம் போடணுங்கிற அவசியம் இல்லை. அவர் ஏற்கனவே திட்டம் போட்டார். தண்ணியில் விழுந்தா மாடு என்ன செய்யணும், நெருப்புல விழுந்தா மாடு என்ன செய்யணும், 10 பேர் ஓடி வந்தா ஆமை எப்படி தப்பணும், ஆடு எப்படி தப்புக்கணும், மாடு எப்படி தப்பணும், இதெல்லாம் தேவன் ஏற்கனவே வச்சிருக்காரு. கொசுவை கூட நான் அழிக்க முடியல சார். பேனை அழிச்சிருவியா? நான் பந்தயம் கேட்டுறேன். இந்த உலகத்துல பேனே இல்ல, நிரூபிச்சிருங்க பார்க்கலாம். முடியவே முடியாது. ஏன்னா பேனை உண்டாக்குனதே ஆண்டவன் தான். நீ நினைச்சிட்டு இருக்கிற இதுல ஒரு ஆர்குமெண்ட் நேத்து. பேனு தானா வருங்குது ஒரு அம்மா, இன்னொரு அம்மா தானா வராதுங்குது. ஒரு அம்மா சொல்லுது நீ மொட்டை அடிச்சு 1 மாசம் நீ ஒன்னும் செய்யாம உன் தலையில பேன் வருதா இல்லையா பாருங்கிறாங்க. இன்னொரு அம்மா, இந்த ஆராய்ச்சி எங்க கொண்டு போய் ஆராய்க்கணும் எனக்கு தெரியல. தலையில அழுக்கு இருந்தா தானா பேன் வருங்கிறாங்க. சரியா தப்பான்னு தெரியல. தானா வருமா? இல்ல ஏன் பொண்டாடி சொல்ற இல்ல இன்னொருத்தவங்க தலையில தான் பேன் வரும் மொழியா தானா பேன் வராதுங்கிறாங்க. இந்த அம்மா நாத்திக கதை பேசுது. தானாதான் கர்த்தர் பேனை உருவாக்குனார். சரிங்க, என்னைக்கு? வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு, மறந்துவிட்ட காரணத்தினால் வருகின்ற செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசை ஜபம் என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். அது சமயம் தங்களும் தங்கள் குடும்பத்தில் தங்கள் ஊராரையும் அழைத்துக் கொண்டு வந்து அந்த ஜபத்திலே பங்கு பெற்று விடுதலையும் சுகத்தையும் பெற்று திரும்பும்படி விசுவாசிகள் அனைவரும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கண்களை மூடுங்க, ஜபம் பண்ணலாம். செவ்வாய் இரவு அமாவாசை ஜபம். கர்த்தர் நல்லவர், அவர் யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே. யெகோவா ஈரேன்னு என்ன அர்த்தம்? என் தேவைகளை ஏற்கனவே சந்தித்து என் தேவைகளை எனக்காக வைத்திருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்று எனக்காய் காத்து நிற்கிற தேவன், எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். சொல்லுங்க, எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிறவர். யெகோவா
எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமோ என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கலங்காதே, எதிர்காலத்தை குறித்து கலங்காதே, உன் பிள்ளைய குறித்து கலங்காத. கலங்குனா உன் புள்ள தோத்துருவா, கலங்காம இருந்தா உன் புள்ள ஜெயிப்பா. ஏன் கர்த்தர் இருக்கும்போது நான் ஏன் கலங்க வேண்டும்? என்ன நம்பி என் பிள்ளைய கர்த்தர் உருவாக்கல. இன்னைக்கு நான் செத்தாலும் என் மகளை உண்டாக்குன இறைவன் கைவிட மாட்டான். உன்னை விட உன் புள்ள மேல உன் தெய்வத்துக்கு அக்கறை இருக்குது. உன்னை விட உன் புள்ள மேல உன் தெய்வத்துக்கு அக்கறை இருக்குது. நீ 10 மாதம் சுமந்த அவர் உலக தோட்டத்துக்கு முன்பதாக உன்னை சுமந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உன்னை நம்பி உன் பிள்ளைய கர்த்தர் உலகத்தை அனுப்பல, அவனை நம்பி உன் பிள்ளைய கர்த்தர் உலகத்திலே ஜெயிப்பித்திருக்கிறார். உங்க அம்மாவை நம்பி இந்த உலகத்தில் உன்னை பரப்பிக்கல, அவரை நம்பி உன்னை அனுப்பித்திருக்கிறார். நீ கலங்காதே, நீ அழாதே. உன் அழுவாச்சுதான் உன் நல்லதை தடுக்குது, உன் கலக்கண்ண நல்லதை தடுக்குது. இது பிசாசுக்கு தெரியும். நீ நம்பிட்டா நடந்துரும். நீ நம்ப விடாம கலக்கம் தயக்கம் ஏதாவது ஒண்ணு சொல்லி பக்தி மரியாதை அப்படிங்கிற பேர்ல எப்படி ஆகிலும் மனிதனை விட்டு, இறைவனை விட்டு மனிதனை பிரித்து விட்டான். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. ஆக கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். ஜெபத்துல போகும்போது சிங்கக்குட்டி மாதிரி போங்க. என்ன ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு நீர் பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். என் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களையும் போடுங்க. ஜெயந்தி மாத்திரம் ஒரு வசனம் வாசிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். செத்து போய் லாசரு கிடக்கிறான். அவனை எழுப்புறதுக்கு இயேசுநாதர் ஒரு ஜெபம் பண்ணார். நல்லா கவனிக்கணும், எல்லாம் கண்ண மூடி இருக்கணும். லாசரு மரித்திருக்கிறான், கல்லறையினுடைய கல் திறக்கப்பட்டாயிற்று. இப்ப ஒரு ஜெபம் பண்றார், ஆண்டவர் ஜெபம் பண்றார். என்ன சார் அற்புதம், ஆச்சரியமா இருக்குது, எதுக்கு ஜெபம் பண்றாரு? சரி, அந்த ஜெபம் என்ன வாசிங்க. யோவான் 11ல லெப்ட்ல ரைட்ல. நான் என்ன சொல்றேன்னு காது கட்டாதான் நீ வலிப்ப. கல்லறையை விட்டு லாசருவை எழுப்புறதுக்கு முன்னாடி இயேசுநாதர் பண்ண ஜெபத்தை வாசி. அதெல்லாம் வாசிக்க வேணாம். எல்லாரும் சொல்லுங்க, பிதாவே. ஆண்டவர் எங்கேயுமே ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்ணல. என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணாரு? அப்பா நான் வச்சுக்கோ. இயேசுநாதரோட நீ பெரியால போவாத. ஒரு இடத்துல கூட அவர் பிதாவை பார்த்து ஆண்டவரேன்னு சொல்லல, பிதாவே பிதாவேன்னு சொன்னார். அப்படியே நீங்களும் நில்லுங்க. பிதாவே நீர் சொல்லுங்க, நீர் எனக்கு செவி கொடுக்கிற போகிறபடியால் இல்ல, செவி கொடுக்கிறபடியால் இல்ல. ராசி செவி கொடுத்தபடியால். கைத்தட்டு. என் ஜெபத்துக்கு எடுத்த உடனே பாரு, என் ஜெபத்துக்கு நீர் பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம்னாரு. கைத்தட்டு. இதான் சார் ஜெபம். என்ன அருமையான ஜெபம் சார். இந்த ஜெபம் தான் சார் பணத்தை எழுப்பிச்சு. கைகளை தட்டு. ஆண்டவரே, நீர் என் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இதாயா ஜெபம், இயேசுநாதர் பண்ண ஜெபம். என்ன அருமையான அட்டகாசமான அருமையான விலை மதிக்க முடியாத ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீர் என் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் என் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, என் ஜெபத்துக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இப்படி ஒரு ஜெபத்தை யாராவது கேட்டிருக்கீங்களா? என்ன அருமையான ஜெபம். வாயை திறக்கும் போது என்ன ஜெபம்? என் ஜெபத்துக்கு நீ. இவர் எங்க ஜெபம் பண்ணாரு? இவர் எங்கே ஜெபம் பண்ணாரு? இதாயே ஜெபம் சார், இதுதான் ஜெபம். ஹலோ, எனக்கே ஒன்னும் புரியல. என் ஜெபத்துக்கு நீர் செவி கொடுத்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரனாரு. சார், எது சார் உன் ஜெபம்னு கேட்டேன். ஆண்டவரே, எதப்பா எது ஜெபம்? எனக்கு செவி கொடுத்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுத்தா என் ஜெபத்துக்கு செவி கொடுத்தபடியா, என் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரங்கிற நம்ம பாதையில சொல்ல போனா
எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். ஜெபமே தான் சார். எனக்கு செவி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று அஞ்ஞானிகள் எண்ணி பாத யாத்திரை போய் அங்கமங்கமாய் குத்தி கொண்டு அங்க பிரதர்சனம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கோழி வெட்டி கடா வெட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதீர்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்கள் தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறார். அவர் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார். இதை மறுபடியும் கொண்டு வாங்க. உங்க ஜெபம் மாறணும். உங்க வாய் திறந்து கேட்கும் போது கேட்காதீங்க, சாமி கொடுத்துட்டீங்க, சாமி கொடுத்துட்டீங்க, அப்பா கொடுத்துட்டீங்க, ஆண்டவரே கொடுத்துட்டீங்க. அதோட நில்லுங்க. கொடுத்துட்டீங்க. இப்ப ஜெபம் இப்பதான் ஆரம்பிக்குது. எது கொடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜெபம். கொடுங்கிறது ஜெபம் இல்ல, கொடுத்துட்டீங்கிறது தான் ஜெபம். உங்க அணுகுமுறையை மாத்துங்க. கிடைக்குமா கிடைக்காதா, இல்ல கிடைச்சிருச்சுன்னு நீ ஜெபம் பண்ண ஆரம்பி. கிடைக்குமா கிடைக்காதான் தெரியலையா, இல்லைங்க கிடைச்சிருச்சுன்னு ஜெபம் பண்ணுங்க. கிடைக்குமா கிடைக்காதா இல்ல, சுகப்பிரசவமா இல்ல சுகப்பிரசவம் ஆனதுக்காய் ஸ்தோத்திரம் இன்னிலிருந்து சொல்லணும். இன்னிலிருந்து இன்னொரு 3 மாசம் என்ன செய்யணும்? நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே எனக்கு நல்ல சுகப்பிரசவத்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். சொந்தமே ஆச்சரியப்படுற மாதிரி அழகுள்ள அறிவுள்ள நிறமுள்ள ஆண் குழந்தையை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லு. கர்த்தர் நல்லவன். நம்முடைய ஜெபங்களை கேட்டபடியால் தேவனை ஸ்தோத்திரிப்போம். தொடர்ந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு பலப்படுங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, நல்ல வேலைக்காக நன்றி, கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி, கேட்ட வார்த்தைகளுக்காக நன்றி, இதுவரைக்கும் கரண்ட் கட்டாம இருந்ததுக்காக நன்றி, வந்து போனாலும் திரும்பி வந்ததுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த வெயில் எங்களை தாக்காதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே இந்த வெயில் ஆண்டவரே பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்தாதுன்னு சொன்னீங்க. அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே எந்த மரம் இல்லாததுனால பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் வந்தீர். கானானுக்குள்ள போன பிறகு வரல. ஆண்டவரே இன்னைக்கெல்லாம் ஏசி இருக்கிறனால எங்களுக்கு கொடை பிடிக்காம இருக்கிறீங்க. ஆண்டவரே இருந்தாலும் முழு தமிழகத்துக்கும் முழு இந்தியாவுக்கும் கொடை பிடிங்கப்பா. உங்களுடைய நாமத்தினாலே ஆண்டவரே இளைப்பாறுதல் உண்டாகட்டும். வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கக்கூடாது. ஆண்டவரே வெயிலுக்கு தப்புவதற்கு, ஆண்டவரே மழைக்கு தப்புவதற்கு ஒரு இடம் உண்டாயிருக்குன்னு சொன்னது போல இந்த வெயிலுக்கு தப்புவதற்கு ஒண்ணு கரண்ட்டை கொடுங்க, இல்ல எதை வீட்டுக்கு ஏசி வாங்கி கொடுங்க, இல்ல ஃபேனை வாங்கி கொடுங்க, இல்ல 4 மரத்துக்கு இல்லையாவது கொட்டாய் போட உதவி செய்யுங்க. இந்த வெயில் எங்களை தாக்கக்கூடாது. ஆண்டவரே மழை பெய்யட்டு ஆண்டவரே, அது எந்த காலமா இருந்தாலும் சரி ஆண்டவரே, மழை தூரிட்டாவது போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எங்க நிலமெல்லாம் காஞ்சிடக்கூடாது, உஷ்ணம் வந்துடக்கூடாது. ஆண்டவரே நாங்க ஐயோ அப்பான்னு உட்காந்துடக்கூடாது. கால சூழ்நிலை சாதகமாகட்டும். எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் தந்துட்டேன்னு சொன்னீங்க, அதுக்காக நன்றிப்பா. எங்கள் ஜெபத்தை மாத்தியதற்காக நன்றி. நாங்களும் கூட எப்படி ஜெபம் பண்ணணும்னு கத்துக் கொடுங்க. எங்க வாய் அப்பான்னு சொல்லிவிட்டு முட்டிக்கால் போட்டுட்டு உபவாசம் போட்டுக்கிட்டு என்னமோ உண்ணாவிரதம் இருந்துட்டு சாதிக்கிறது போல நாங்க நினைக்க கூடாது ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை பார்க்கலும் பெரியவர், எங்கள் உபவாசத்தை பார்க்கலும் இரக்கம் உள்ளவர் நீர் ஆண்டவரே. நாங்க உபவாசம் போட்டனால அல்ல ஆண்டவரே, எங்க மேல நீங்க அன்பு வச்சதுனால நீங்க செய்றீங்க ஆண்டவரே. அது அல்ல குறையாத அன்பு, அது ருசிக்க தெவிட்டாத அன்பு, அது ஆழம் காண முடியாத அன்பு, அது உயரம் காண முடியாத அன்பு, அது அளவிட முடியாத அன்பு, அது மாறாத அன்பு, அது தெவிட்டாத அன்பு ஆண்டவரே. அந்த மாறாத அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களை நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் குடும்பத்தை நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்பி எங்க புள்ள பிறக்கலன்னு சொன்னீங்களே அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நம்பி எங்க புள்ள எங்ககிட்ட ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. இந்த உலகமே அழிஞ்சாலும் எங்க புள்ளைய காப்பாற்றுறதுக்கு நீர் வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தை நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளைய நேசிப்பதற்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டு ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கியதற்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெபம் முடிஞ்சிருச்சு. வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசை ஜெபம். தேவராகம் இந்தேவன் அன்பு பாடும் பாடு தேவராகம் இந்தேவன் அன்பு பாடும்.
நதியோரம் இருக்கும் மரப்போல் வளரணும், எல்லா நாளும் கனிகள் தந்து சிரிக்கணும். நதியோரம் இருக்கும் மரப்போல் வளரணும், எல்லா நாளும் கனிகள் தந்து சேர்க்கணும். ஆவியிலே நிறைந்து என்றும் ஜெபிக்கணும், ஆவியிலே நிறைந்து என்றும் ஜெபிக்கணும். ஆண்டவரோடு அனுதினம் வாழணும், இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் வாழணும். வேதத்தை அறிந்து தொட்டது கேட்டு நடக்கணும். காலைதோறும் கர்த்தர் முகத்தை தேடணும், அவர் கிருபைகளை என்றென்றுமே நாடணும். காலைதோறும் கர்த்தர் முகத்தை தேடணும், அவர் கிருபைகளை என்றென்றுமே நாடணும். வேத வழியில் என்னாலுமே நடக்கணும், வேத வழியில் என்னாலுமே நடக்கணும். வசனம் உனக்கு ஜீவனாக மாறணும், இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் வாழணும். வேதத்தை அறிந்து தொட்டது கேட்டு நடக்கணும். அன்பின் வழியில் என்னாலுமே நடக்கணும்.
சொல்லுங்க அப்புறம் ஐயா இவங்க விசிட்டிங் பண்ணா வர சொல்றாங்க விசிட்டிங்